ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். கடந்த பல வாரங்களாக தெய்வீக சுகத்தை பற்றி நாம் படித்தோம். அதற்கு பிறகு அந்த தெய்வீக சுகம், இந்த கம்யூனியன், கர்த்தருடைய பந்தியின் மூலம் எப்படி இந்த தெய்வீக சுகம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது என்பதை பற்றி என்ன பண்ண ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம். இந்த கம்யூனியனை நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம் போன வாரத்தில். அந்த கம்யூனியன் அப்படிங்கிறதுடைய பர்பஸ் ஆஃப் கம்யூனியன் அதை கொண்டு போய் முடித்தோம். போன வாரம் அதனுடைய உச்சக்கட்டம், கிளைமேக்ஸ் பேசணும். கம்யூனியனுடைய கிளைமேக்ஸ் சீன் தான் போன மீட்டிங் பேசணும். கிட்டத்தட்ட 7-8 வாரங்களுக்கு மேலே இந்த கம்யூனியனை பற்றி பேசியிருக்கிறோம். நிறைய அற்புதமான விஷயங்கள் இதில் படித்திருக்கிறோம். இந்த கம்யூனியன் அப்படிங்கிறத எங்கே நாம் முடித்தோன்னு சொன்னால், கம் இன் த யூனியன். எல்லாம் சொல்லுங்கள், கம்யூனியன் மீன்ஸ் கம் இன் த கம் இன் த யூனியன். அது எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்கிறது? நீங்களா சொல்லிடுறதா? ஏதாவது நானா சொல்ல முடியாது. ஏதாவது பைபிள் இருந்தால் தான் சொல்ல முடியும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலேருந்து தான் இந்த கம்யூனியனை பற்றி விஷயங்கள்லாம் நம்ம படித்தோம் இல்லையா? 11. இப்போ 1 கொரிந்தியர் 10 எடுத்துக்கோங்க. 10:16 பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் என்னவா இருக்குது? கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? த பர்பஸ் ஆஃப் கம்யூனியன். கம்யூனியனுடைய பர்பஸ் என்னன்னா, கம் இன் த யூனியன். கம் இன் த யூனியன். மனுஷனை, நீ என்னிலிருந்து தான் வந்த, நீ என்னை விட்டு இப்போ இருக்க, இப்போ மறுபடியும் என்னிலே என்ன பண்ணிடு, வந்துடு அப்படின்னு ஆண்டவர் மனுஷனை தம் பக்கமாக கூப்பிடுகிறார். தன்னோடு இணைந்து கொள்ளும்படியாக அவனை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். இப்படி முழு மனுவர்க்கத்திற்கும் தேவன் கொடுக்கிற அழைப்பு, கிறிஸ்துவின் மூலம் அவர் அழைக்கிறாரு. இந்த யூனியனுக்குள்ளே அழைக்கிறாரு, இந்த உறவுக்குள்ளே அவர் அழைக்கிறாரு. அதுக்கான ஒரு வெளிப்பாடு, அதை நமக்கு புரிய வைக்கிற ஒரு பெஸ்ட் விஷயம் இருக்கும்னா அதுதான் திருவிருந்து, அதுதான் கம்யூனியன். அப்போ கம்யூனியனை இங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருன்னா, அது ஐக்கியத்தின் நேரம்னு சொல்கிறார். இட்ஸ் அ டைம் ஆஃப் யூனியன், த டைம் ஆஃப் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன ஆகுது, நீங்களும் கிறிஸ்துவும் என்ன ஆயிடுறீங்க, ஒன்றாகிறது. எல்லாம் சொல்லுங்கள், நானும் அவரும் ஒன்றாகிறது. நான் உங்களுக்கு சொன்ன இந்த கம்யூனியன் சொன்னால், இது இந்த திருவிருந்துக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா, இட்ஸ் அ கவனன்ட் மீல். படித்தோமா? நான் இருக்கா? யாருக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இது இங்கே நிறைய விஷயம் தொடர்ந்து பேசுகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை அந்த கண்டினியூஷனில் தான் எல்லா டீச்சிங்ஸும் போகுது பாருங்கள். கம்யூனியன் மீல் கேட்டிங்களா? அந்த மெசேஜ் கேட்டிங்களா? கம்யூனியன் மீலில் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் உட்கார்ந்து ஒன்றா என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படி ஒன்றா சாப்பிடும்போது அவங்க 2 பேரும் உடன்படிக்கையின் நண்பர் என்பது என்ன ஆகிடும், உறுதியாக மாறிவிடும். அது மாதிரி இயேசு இந்த திருவிருந்தை என்ன சொல்கிறாரு, ஒரு கம்யூனியன் மீல் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு என்ன சொன்னார், இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை அப்படின்னு சொன்னார். இட் இஸ் த நியூ கவனன்ட். ஆண்டவர் தன் குமாரனுடைய இரத்தத்தின் மூலம் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் கவனன் வச்சுக்க விரும்புகிறார், உறவு வச்சுக்க விரும்புகிறார். ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வர்றதுக்கு அவர் விரும்புகிறார். அந்த உடன்படிக்கைக்கு ஆதாரமாக தான் கிறிஸ்துவனுடைய இரத்தம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்குள்ள மனுஷன் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். அப்போ கம்யூனியனை உடன்படிக்கையின் போஜனம்னு அவர் என்ன பண்ணிடுறாரு, சொல்லிடுறாரு. இப்போ இந்த போஜனத்தை நான் உட்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர் எனக்குள்ளாக வருகிறார், அவர் எனக்குள்ளாகவே வந்து விடுகிறார். அவருடைய இது இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளம் அல்ல, இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளம் அல்ல. இயேசு இது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படி சொன்னாரா? இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னாரா? இட்ஸ் நாட் அ சிம்பிள். இது சிம்பிள் கிடையாது, அடையாளம் கிடையாது. திஸ் இஸ் மை பாடி, திஸ் இஸ் மை பிளட். இது என்னுடைய இரத்தமாகவும் இது என்னுடைய சரீரமாகவும் இருக்குன்னாரு. அப்போ ஜீசஸுடைய இரத்தத்தை நான் பருகிறேன், இயேசுவினுடைய சரீரத்தை நான் என்ன பண்ணுறேன், புசிக்கிறேன்.
முழு வேதத்திலையும் தேவன் ரத்தம் புசியாதே அப்படின்னு மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ரத்தத்தை என்ன பண்ணாத, புசிக்காத. ஒரு மிருகத்தை நீ சாப்பிடணும்னு நினச்சா கூட வெட்டி என்ன பண்ணிடு, பிளட்டெல்லாம் வெளியில் சிந்திட்டு அதோடைய மாம்சத்தை நீ என்ன பண்ணலாம், புசிக்கலான்னு சொன்னார். ஏன் அப்படின்னா ரத்தத்தில் தான் உயிர் என்ன பண்ணியிருக்குது, இருக்குது. அப்படிங்கிறதுனால நீ ரத்தத்தை என்ன பண்ணாத, குடிக்காதன்னு சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, என் ரத்தத்தை என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கள்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? என் உயிர் உனக்குள்ளே கலக்க போகுது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளாக கலக்கிறது. அப்போ தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள கலந்ததுன்னு சொன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா தேவ ரகமான வாழ்க்கை உங்கள் வாழ்விலே வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. இது அற்புதமான ஒரு காரியம். இஸ் அமேசிங் திங்ஸ். இதை பற்றி நிறைய பேசிட்டோம், ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது யூனியன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பேச ஆரம்பித்தோம் போன வாரம். அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் கவனன்ட்ல இருந்து தான் அடுத்த ஸ்டெப்ஸு இந்த யூனியனுக்கு வந்திருக்கிறோம். இந்த கவனன்ட்டுக்கும் யூனியனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. the mathematics of the new covenant, இந்த புது உடன்படிக்கையில் ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. அது என்ன கணக்குன்னா 1 + 1 = 1. அதுதான் நியூ கவர்னன்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஹல்லேலூயா. 1 + 1 = 2 கிடையாது. ஈக்குவல் என்னது? ஐயோ, தப்பா கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 1 + 1 ஈக்குவல் என்ன? ஈக்குவல் 2 கிடையாது. ஈக்குவல் என்னது? 1. அதுதான் த மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் நியூ கவர்னன்ட். நானும் ஆண்டவரும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நானும் அவரும் ஒன்று. நல்லா சொல்லுங்க, நானும் அவரும் ஒன்று. போன வாரம் அதை தான் இந்த சப்ஜெக்ட் பேசினோம். ஐ இன் யூ, யூ இன் மீ. நான் உன்னில் இருக்கிறேன், நீ என்னில் இருக்கிறாய் அப்படிங்கிற சப்ஜெக்ட் போன வாரம் பேசணும். நான் உனக்குள்ள இருக்கிறேன், அப்புறம் நீ எனக்குள்ள இருக்கிற. நீ நான் இப்போ எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். இதுதான் பெரிய ஒரு விஷயம் பாருங்க, பெரிய ஒரு காரியம். இதுக்குள்ள தான் மனுஷன் இந்த உறவுக்குள்ள வாழ்றதுக்கு தான் தேவன் மனுஷன் என்ன பண்றாரு, கூப்பிடுறார். மனுஷனை தேவன் உண்டாக்கினதனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? அவரோடு உறவு கொண்டு வாழணுங்கிறதுக்காக தான் மனுஷனே அவர் உண்டாக்கினார். பக்கத்தில் சொல்லுங்க, உறவுக்காகவே உண்டாக்கினார். எதுக்கு உண்டாக்குனார்னு கேட்குறாங்க நிறைய பேர். எதுக்கு உண்டாக்குனார் தெரியுமா? உறவுக்காக உண்டாக்கினார். தேவன் உறவை விரும்புகிற தேவன், இந்த மனுஷனோடு நட்பு கொள்ளணும்னு விரும்புகிற தேவன். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனுஷனை உண்டாக்குனதே எதுக்கு உண்டாக்குனார்னா, இவர் அவங்கிட்ட நட்பாக இருக்கணும், அவன் இவர்கிட்ட நட்பாக இருக்கணுங்கிற ஒரு உறவை மையமாக கொண்டுதான் இங்கு மனுஷனை அவர் உண்டாக்கவே செய்கிறார். ஏதேன் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தில் மனுஷனை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். ஏதேன்னாலே ஒன்றுமே இல்லை, தேவனும் ஆதாமும் டெய்லி மீட் பண்ணுற இதுதான் அந்த ஏதேன் கார்டன் பாருங்க. தினமும் ஆதாமும் ஏவாலும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மீட் பண்ணியிருக்கிறாங்க, சந்தித்திருக்கிறாங்க. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் என்ன பண்ணாங்களாம், கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் என்ன இருந்தது, உறவு இருந்தது பாருங்க, நட்பு இருந்தது. இந்த நட்புக்காக தான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கடவுள்கிட்ட மக்கள் வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, ஒரு வியாதி இருக்கு, எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஒரு தேவை இருக்குது, அது நிறைவாகணும், பிள்ளைக்கு திருமணமே நடக்க மாட்டுக்கு, ஏசப்பா ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து வைக்க சொல்லுங்கள், வேலையே கிடைக்க மாட்டுக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் எனக்காண்டி பேச சொல்லுங்கள் அப்படின்ட்டு இப்படி நிறைய மேட்ருக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், வர்றோம். நிறைய கடனெல்லாம் ஊர் ஃபுல்லாக வாங்கி வச்சுட்டேன், எப்படியாவது அவர் அடைக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு பல விஷயத்துக்காக வந்திருக்கிறோம் அவர்கிட்ட. இப்படிலாம் வரலாமா? வரலாம், தப்பே கிடையாது. எப்படி நீ என்கிட்ட வரலாம் அப்படி சொல்லவே மாட்டார், வரலாம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இதோட ஒரு பெரிய மேட்ரு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னா, நீங்கள் இந்த சுகம், கடன், தேவை இதுக்காக வர்றதுக்காக அவர் உங்களை உண்டாக்கல, உறவுக்காக உங்களை உண்டாக்கியிருக்கிறாரு. நான் உறவுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் தேவனோடு நட்பு கொள்ள, உறவு கொள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. சோகத்துக்காக வந்தவங்க சோகம் வாங்கிட்டு போயிட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்கு என்னதான் தேவைப்படுச்சு? சுகம் தான் தேவைப்படுச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சுகத்துக்காக வராதிங்கன்னு சொல்லலை, நீங்கள் சுகமாக்குறவரே வாங்கிக்கோங்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் செழிப்புக்காக வராதிங்கன்னு சொல்லலை, செழிக்க வைக்கிறவரே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆசீர்வாதத்துக்காக வராதிங்கன்னு சொல்லலை, ஆசீர்வதிக்கிறவரே பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். வெற்றிக்காக ஆண்டவர்கிட்ட வராதிங்கன்னு சொல்லலை, வெற்றியை தர்ற அவரே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு குழாயில் போய் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்க? குடிக்கிறீங்க. ஓகே, தாகமாக இருக்குது, குடிக்கிறீங்க. இதுக்கும் உங்கள் வீட்டிலையே ஒரு கனெக்ஷன் தந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது இந்த கனெக்ஷனை விட மேலானது. இது வெறும் வீட்டில் கனெக்ஷன் தர்றதில்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஊட்டே தந்துடுறேன் அப்படிங்கிறார். நாம் ஏன் அந்த குட்னஸ் ஆஃப் காட் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறது இல்லை? அதில் ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்? ஏன் அந்த அளவுக்கு அதில் நம்ம முன்னேறி போக முடியலன்னா, நாம் இந்த எதாவது விழுமா, எதாவது இதாகுமான்னு இதே பார்த்துட்ருக்குறோம். வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த குட்னஸ். வெறும் நன்மைகள் மேலே மட்டும் ஃபோக்கஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லவர் மேலே ஃபோக்கஸ் இருந்தால் நன்மை உங்கள் தலை மேலே விழும், உங்கள் கையில் விழும், உங்கள் களஞ்சியத்தில் விழும், உங்கள் பிரயாசத்தில் விழுகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. அவரிடத்தில் பெறலாம், அவரையே பெறலாம். இட்ஸ் எ டிஃப்ரெண்ட். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அவர்கிட்ட பெறணுமா, அவரையே பெறணுமா? ஹல்லேலூயா. இதற்கு வித்தியாசம் இருக்கா? அவர்கிட்ட பெறுறது வேற, அவரே பெறுறதுங்கிறது வேற. ஆனால் நிறைய பேர் அவரிடத்திலிருந்து பெறுகிறார்கள். அவரிடத்திலிருந்து பெறுறது ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல வேலை அவர்கிட்ட வந்தீங்களே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தப்பு கிடையாது. ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் தட். நான் அதை குற்றப்படுத்தலை. அவர்கிட்ட ஏன் வந்தீங்க அப்படிலாம் சொல்ல. அவர் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு தான் சொன்னார். ஆனால் நீ இயேசுவிடம் இருந்து பெற்றுக்கொண்டு இயேசுவை விட்டுட்டு போயிட்டா நத்திங். பெற வேண்டியதை பெறவே இல்லை, பெற வேண்டியதை பெறவே இல்லை. ஏன்னா நான் பெற வேண்டிய ஒன்று இருக்கும்னா நான் அவரையே பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. இந்த சமாரிய பெண் தண்ணி பிடிக்கிறதுக்காக வரா. இந்த கதை தெரியும் தானே உங்களுக்கு? அந்த கிணத்தண்டையில் உட்காந்துருக்கிறாரு இயேசு. களைப்பா பிரயாணத்தில் களைச்சி போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு வருது. இந்த தண்ணி எடுக்க வந்தோடனே அம்மாட்ட இயேசு என்ன பண்ணுறாரு? தண்ணி கேட்குறாரு. குடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்குறாரு. ஸோ தண்ணி கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் போச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கும் இயேசுக்கும் நிறைய டிஸ்கஷன்ஸ் அங்கே நிறைய என்ன பண்ணிச்சு, போச்சு. கடைசியில் இயேசு சொன்னார், நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட நீ என்ன பண்ணியிருப்ப? தண்ணியை கேட்டிருப்ப. நான் உனக்கு தர்ற தண்ணி எப்படி தெரியுமா? தாகமே எடுக்காது, ஜீவகாலமெல்லாம் ஊறிக்கிட்டே இருக்கிற தண்ணி அப்படின்னு இவர் சொன்னார். இந்த அம்மா பார்த்துச்சு, ஐயா தினமும் குடத்துக்கு இந்த கிணத்தண்டை நான் என்ன பண்ணிருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த தண்ணியை கொடுத்துருங்க, இன்னும் குடத்தை இந்த கிணத்து பக்கமே என்ன பண்ண மாட்டேன், வரவே மாட்டேன். ஊரில் ஃபுல்லாக புரளி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கிணத்துக்கிட்ட நான் என்ன கேட்க வேண்டியது இருக்குது, ஊர்லலாம் என்னை பற்றி என்னெல்லாமோ பேசுகிறாங்க, அதெல்லாம் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா, ஏசுன்னா என்ன, ஏதோ என் தண்ணி பிரச்சனை தீர்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா யோசிச்சுட்டு இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த அம்மாவுக்கு இருந்தது தண்ணி பிரச்சனையா? தண்ணி பிரச்சனை கிடையாது. இந்த அம்மாவுக்கு இருந்தது வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை. 4 கணவரோட வாழ்ந்துடுச்சு. இப்போ 5ஆவதா ஒரு ஆள்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்குது, வாழ்ந்துட்டு இருக்குது. 5ஆவதா ஏன் வாழ்ந்துட்டு இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தண்ணி தரணுமா, அப்போ நம்ம வீட்டுக்காரன்னு என்ன பண்ணுவா, கூட்டிட்டு வா. வீட்டுக்காரர் இல்லையே, கரெக்டாக சொன்னேன், இப்போ இருக்குது உனக்கு யார் கிடையாது, வீட்டுக்காரரு கிடையாது. இந்த அம்மா என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு முறையும் திருமணத்தில் டிவோர்ஸ் ஆகிட்டே இருந்திருக்குது. தொடர்ந்து முதல் கல்யாணம் பண்ணிருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, 2வது பண்ணிக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, 4 டிவோர்ஸ் நடந்திருக்கு அப்பமே. இப்போ ரொம்ப வக்கீல் செலவாயிட்டும் என்னமோ தெரில, 5ஆவதா வாழ்ந்து பார்ப்போம், ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது அப்பமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குது. நம்ம மாடலில் இதை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம், லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைல்ஸ் பிரதர். இப்போ எங்கே பார்த்தாலும் லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைல்ஸ் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைல்ஸை சமாரிட்டன் உமன் அப்பமே ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சு. அப்பமே அது ப்ராக்டிஸ் பண்ணி அது வாழ்ந்துட்டு இருக்குது. ஏசு சொன்னார், ஏம்மா உனக்கு தண்ணி பிரச்சனையா, நான் என்ன ஏசு என்ன தண்ணி கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவை இருக்குது, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது, நான் இல்லாமல் நீ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, அதனால தான் வாழ்க்கை உனக்கு செட் ஆகலை. என்னை நீ பெறுவாய் என்றால் நீ தாகம் அடையவே மாட்டாய்.
ஹல்லேலூயா. என்னை நீ பெற்றுக்கொள்வாய் என்றால் உனக்கு ஒரு நாளும் தாகம் அடையாதுன்னா அவர் வேற மேட்டர் பேசிட்டு இருக்காரு. நீ இப்படி மாத்திக்கிட்டே இருக்க மாட்ட, கரெக்டா வாழ்க்கையை வாழ்வ அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென். இதுதான் காரியம் பாருங்க. சில பேருங்க மாத்திக்கிட்டா எல்லாம் மாறின்னு நினைக்கிறேன். ஒன்றும் மாறாது. இங்க வேற பிரச்சனை இருக்கும், அங்க இன்னொரு பிரச்சனை இருக்கும், அவ்வளவுதான். அதனால கர்த்தரை குறித்த அறிவை பெற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். டிவோர்ஸ் இன்னொரு நரகம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது நரகத்தில் போய் வாழ்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ஸ் கர்த்தர். அதனால் பாருங்கள், இந்த பெண்ணுக்கிட்ட அதை தான் அவர் புரிய வைக்கிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இயேசுக்கிட்ட நான் வந்திருக்கிறது, இயேசு எனக்கு ஒரு வேலை தருவார், இயேசு எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாரு, இயேசு எனக்கு சுகத்தை தருவார், இயேசு எனக்கு விடுதலை தருவார், இப்படிலாம் நிறைய காரியங்களுக்காக நம்ம வர்றோம். ஆனால் அது தப்புன்னு அவர் சொல்லவே இல்லை. நீ வா பெற்றுக்கொள்ளலாம் சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ இதெல்லாம் பெற்றுக்கொள்றதை விட என்னோடு இருக்கும் நட்பையும் உறவையும் நீ பெற்றுக்கொண்டனா ஜீவகாலம் எல்லாம் ஊறுகிற ஊற்றை உனக்குள்ளாகவே கொண்ட ஒரு வாழ்க்கை நீ வாழலாம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அந்த அம்மா எடுக்க வந்தது தண்ணி, ஆனால் இயேசு என்ன தரனாரு? ஊற்று. புரியுதா உங்களுக்கு? நீ தண்ணி பிடிச்சிட்டு போகணுமா, ஊற்றையே உன் வீட்டுக்கு கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவரிடத்திலிருந்து பெறுவது என்பது வேறு, அவரையே பெறுவது என்பது வேறு. ஹல்லேலூயா. அவரப்பா சொல்லுங்க, டாடி ஐ நீட் யூ, ஜீசஸ் ஐ நீட் யூ. உம்மிடத்திலிருந்து மட்டுமல்ல, நான் உண்மையே பெற விரும்புகிறேன். முடிஞ்சு போச்சு லைஃப். இதில் தான் எல்லாமே ஆரம்பிக்கு, இதில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நிறைய பேர் பாருங்கள், அவரிடத்துலேருந்து தான் பிறத்துக்கு வந்திருக்காங்க. பிள்ளை எனக்கு பிறக்கணும்னு வந்திருக்கேங்க கூட்டத்துக்கு. நல்லது, வந்திருக்கீங்க. கத்தாயம் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார், உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைய தருவார். சுகத்தை பெறணும்னு வந்திருக்கீங்க, நிச்சயமாக சுகமாக்குவார். கடனில் மாட்டிக்கிட்டேங்க, கட்டாயமாக உங்களை விடுதலை ஆக்குவார். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க, நிம்மதி உங்களுக்கு தருவார். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு செயலை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறது மட்டும் இல்லை, அவரே உங்கள் வாழ்க்கையாக மாற விரும்புகிறார். அல்லேலூயா. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், நீங்கள் ஒவ்வொன்றுக்கா போய் நிற்க வேண்டியதில்லை. எப்பமோ அந்த ஊற்று இருக்குன்னா எப்போ வேணுமோ அப்போல்லாம் கோரிக்கலாம். அல்லேலூயா. சுகத்தை கோரிக்கலாம், வெற்றியை கோரிக்கலாம், நன்மையை கோரிக்கலாம், என்னென்ன வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் நீரூற்றை போல இருக்கிறார். அவரையே நாம் பெறும் பொழுது, அவரே நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவரிடம் பெற மட்டுமல்ல, அவரையே நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்போ மனுஷனை கடவுள் சும்மா இந்த நான் ஒரு மளிகை கடைக்காரன், நீ ஒரு சாமான் மாதிரி லிஸ்ட் எழுதி என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி மனுஷனை வைக்கல பாருங்க. நிறைய பேர் அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுள் ஒரு மளிகை கடைக்கார மாதிரி, ஆண்டவரே எனக்கு சுகம் தேவை, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை, ஆண்டவரே தேவைன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு இப்படி கொடுத்து இதெல்லாம் எனக்கு கொடுங்க, லிஸ்ட்டு தந்துட்டேன், லிஸ்ட்டில் உள்ளதெல்லாம் போட்டு வைங்க, நான் அந்த ஒரு வேலையாக போயிட்டு வந்துடுறேன். இந்த வழியாக ரிட்டர்ன் போகும்போது என்ன பண்ணிடுறேன்? பைய வாங்கிட்டு போயிடுறேன். முடிஞ்சால் ஹோம் டெலிவரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ சில பேர் அதே சொல்கிறாங்க, இதுதான் சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நம்பிக்கை என்ன பண்ணிடுச்சு? உருவாயிடுச்சு. அவர் சொல்கிறார், எப்பா இது இல்லைப்பா, என் கூட கொஞ்சம் நேரம் உட்காரு, அப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசு, நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கேளுங்கிறாரு. இவனுக்கு அதெல்லாம் டைம் இல்லை. லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், லிஸ்ட்டை பார்த்து எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுங்க, கரெக்டாக பண்ணிவிடுங்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படி இல்லைப்பா, நான் மளிகை காரணம் இல்லை, நீ இந்த மாதிரி சாமான் வாங்க வந்தாலும் கிடையாது, நீ என் பிள்ளை, நான் உன்னுடைய அப்பா, உனக்கு எனக்கும் ஒரு உறவு வந்துச்சுன்னா கடையே உனக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. கடையிலிருந்து வாங்குறது எப்படி? கடையே உரிமையாளரே வாங்குறது எப்படி? இந்த ரூத்துன்னு ஒரு பெண் இருந்தால பைபிளில். ஸோ இவா என்ன பண்ணுறான்னா, வேலையே கிடைக்கல, கடைசியில் பார்த்தா ஊரில் அறுப்பு காலம். இந்த அறுப்பு காலம் அங்கே இந்த கோதுமைலாம் அறுத்து களம் சேர்க்கிற ஒரு காலம். இந்த அம்மா கிளம்பி போகுது, பார்த்தா அறுக்கிறதுக்கு ஆள்லாம் வச்சுட்டாங்க. அதனால் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த சிந்தறதெல்லாம் பொறுக்குது. இந்த கதிர் மணிகள்லாம் சிந்தறதை பொறுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பெரிய ஹைஃபைலேருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. நாங்கள் சின்ன வயசில் இந்த நெல்லெல்லாம் பொறுக்கி, அப்போல்லாம் இந்த ஐஸ் வாங்கணுன்னா அப்போவுமே இந்த எக்ஸ்சேஞ்ச் பாருங்கள், இந்த நெல்லில் கொடுத்தோன்னா ஐஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்றது காசு கொடுத்துலாம் ஐஸ் வாங்கினதில்லை. என்ன பண்ணுவோன்னா, இந்த நெல்லெல்லாம் வச்சுருப்போம், இந்த நெல் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்க, ஐஸ் கொடுப்பாங்க. அதில் இந்த சேமியா ஐஸ்ன்னு ஒன்று இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் என்ன ரொம்ப பெரிய பழம்பெற ஆள் நினச்சிடாதீங்க,
சிலர் பாருங்க பெரிய முதியோராக இருப்பார் போல, இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவராக இருப்பார். சிலர் பாருங்க, நான் இந்த மாதிரி சிலர்லாம் சொன்னோன்னே ஐ எம் இன் த மாடல் சிட்டி, ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரியும், சிலருக்கு வந்து புரியாமல் இருந்திருக்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த அம்மா அந்த மாதிரி தான் ஒரு வேலை பண்ணுது. இதுக்கு வந்து வேலைலாம் கிடையாது, இது வந்து சிந்துறது என்ன பண்ணுது, பொறுக்குது, சிந்துறதை பொறுக்கிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு மேட்ரு அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாக தெரியல. அந்த பொறுக்கி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய மாமியார் வந்து அதுக்கு சொல்லி கொடுக்கு, அம்மா இன்னைக்கு எங்கே போனேன், இந்த மாதிரி ஒரு வயலுக்கு போனேன், அங்கே போவாசன்னு ஒருத்தர் இருந்தார் அப்படி இப்படிலாம் சொல்லுது. உடனே இப்போ பாயிண்டை பிடிச்சிடுச்சு. இந்த அம்மா சொல்லுது, நீ பொறுக்க போனேன் வயலு, அந்த வயலுக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமா, அவன் வந்து நமக்கு உறவின் முறை, அவன் நமக்கு யாரு, சொந்தக்காரன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, உனக்கு செய்ய அவன் என்ன பண்ணிருக்கிறான், கடமைப்பட்டிருக்கிறான். சொல்ல போனால் இன்னைக்கு வாழ்க்கையை இழந்து இருக்கிற உனக்கு மறு வாழ்க்கையை யார் தான் தரணும், அவன் தான் தரணும். அன்னைக்கு இஸ்ரவேலில் எப்படி இருக்கும்னா, ஒரு கணவர் மரித்து போயினார்னா அடுத்தால அந்த சந்ததியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அந்த பெண் என்ன பண்ணிப்பாங்க, திருமணம் பண்ணி இவனுக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்துறதுக்காக அப்படி ஒரு முறைமையை அன்னைக்கு இஸ்ரவேலில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ரூத்து கணவனை இழந்தவனாக அங்கே உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கிறா. இப்போ என்ன நடக்குதுன்னா, மாமியார் சொல்லி கொடுக்குறா, அந்த வயலுக்கு சொந்தக்காரர் யாருன்னா நமக்கு உறவின் முறையான் அப்படின்னு சொல்றா. இப்போ அதே வயலுக்கு போறா, அந்த ஆள் யாருன்னு புரிந்து கொள்றா, இவளுக்குரிய உரிமைகள், இவளுக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள், இதற்கான காரியங்கள் எல்லாம் அந்த பெண் செய்ய ஆரம்பிக்கிறா. என்ன நடந்துச்சு தெரியுமா, பொறுக்கிற வயலுக்கு இவ சொந்தக்காரியா மாறினது மட்டும் இல்லை, அந்த வயலுக்கு யார் சொந்தக்காரரோ அவளுக்கு இவள் சொந்தக்காரியா மாறி 2 பேருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. இப்போ அதே வயலுக்கு இந்த அம்மா போனா எப்படி போயிருந்திருக்கும், எஜமாட்டி. ஒரு நாள் எந்த வயலில் பொறுக்கிட்டு இருந்ததோ அந்த வயலுக்கு இப்போ இந்த அம்மா எஜமாட்டியாக மாறிட்டு. கடவுளும் இதான் சொல்கிறாரு, நீ என் நன்மையை பொறுக்கிற ஆளாக இருக்காத, என்னையே பெற்றுக்கிட்டனா என்னுடைய எல்லா நன்மையும் உனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் பொறுக்கிட்டே இருக்கிறாங்க. புது வருஷம் வந்துட்டா போதும், வாக்குத்தத்த அட்டைன்னு ஒன்று வியாபாரம் பண்ணுவாங்க, பயங்கர சேல்ஸ் ஆகுது. கிறிஸ்தவத்தில் பல வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதில் ஒன்று இந்த வாக்குத்தத்த அட்டைகளை வியாபாரம் பண்ணுறது. அதுவும் சும்மா எடுக்க முடியாது, 100 ரூபா காணிக்க வச்சா தான் எடுக்க முடியும். அது சபையில் நடக்கிற வியாபாரம். 100 ரூபா இல்லாதவனுக்கு அப்போ ஆசீர்வாதமே கிடையாதா? யோசித்து பாருங்க. அப்படி கிடையாது பாருங்க. அப்போ இதெல்லாம் வச்சுருப்பாங்க தட்டில், போய் அங்கே போய் ஒன்று எடுத்து வருவார். உனக்கு என்ன போட்டுக்குது, கோடா கோடியே பெருகுவாயாக, எனக்கு வந்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று, இப்படிலாம் எனக்கு போட்டிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிப்பாங்க, ஒவ்வொரு இதெல்லாம் பேசுவாங்க. இது வந்து இவங்களுக்கு இப்படியே வருஷம் ஆளுக்கு ஒவ்வொன்று என்ன பண்ணிப்பாங்க, பொறுக்கி கையில் எடுத்து வச்சுருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நுப்பாட்டு. ஏன்டா வந்து கேட்டாங்க, உங்கள் சர்ச்சிலலாம் வாக்குத்தத்த அட்டம் கிடையாதான்ட்டு. அப்படி பார்த்தா பைபிள் தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் இந்த முழுசும் எங்களுக்கு சொந்தம்னு நம்புகிறோம். இதில் இருக்கிற ஒரு வசனம் சொந்தம், இதுலேருந்து எதையாவது ஒன்று பொறுக்கி எடுத்து இந்த வேலை உங்களையும் பொறுக்க சொல்கிறதில்ல, நாங்களும் இதை நம்புறதும் இல்லை. நாங்கள் என்ன நம்புகிறோன்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆல் த ப்ராமிஸ் ஆஃப் காட் இஸ் பிலாங் டு அஸ். எல்லா தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் சொந்தமானதாக மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ என்ன மேட்டர்னா, நம்ம இந்த விஷயத்தை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அவரையே சொந்தமாக்கிட்டா, வயலுக்கு சொந்தக்காரரே எனக்கு சொந்தம்னா அப்போ வயல் சொந்தம். ஹல்லேலூயா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். ஹல்லேலூயா. பழைய காலத்தில் பாட்டு நல்லா எழுதியிருக்கிறாங்க. இந்த பார்தலத்தின் அப்படின்னா என்ன, இந்த முழு உலகத்துக்கும் யாரு சொந்தமோ இப்போ அவர் நமக்கு சொந்தம். அவரும் நானும் இப்போ என்ன ஆயிட்டோம், இப்படி ஆயிட்டோம், ஒன்னாயிட்டோம். அவருக்கு நானும் நண்பர் ஆயிட்டோம், அவருக்கு நான் உறவுக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா இப்போ அவருக்குரியதெல்லாம் உங்களுடையதாக மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உறவிலே சகல நன்மைகளையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இயேசு செய்த முதலாம் அற்புதம் எது? எல்லாருக்கும் தெரியும், கானாவூர்
இது தெரிலன்னா சர்ச்சு பக்கமே போகலன்னு அர்த்தம் இல்லைங்களா? அந்த பக்கமே போகல அப்படின்னு அர்த்தம். மீதி எல்லாருக்குமே தெரியும். முதல் அற்புதமே ஒரு கல்யாண வீட்டில் என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறார். தண்ணி என்ன ஆயிடுச்சு, திராட்சை ரசமாக மாறிச்சு அப்படிங்கிற ஒரு அற்புதம். அதான் முதல் அற்புதம். பாருங்க, இன்றைக்கும் மக்கள் தங்கள் வாழ்க்கையின் தேவைகள் நடுவில் தேவனுடைய அற்புதங்களை பார்க்க விரும்புகிறார்கள். எத்தனை பேர் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளில் தேவைகளில் தேவனுடைய அற்புதத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சிலரெல்லாம் அற்புதம் செஞ்சால் தான் தூக்க முடியும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை உயரணும், மேலே வரணும்னா ஏதாவது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தால் தான் தூக்க முடியும். நான் சொல்கிறேன், இயேசு அற்புதர், அற்புதம் செய்வார், உங்களை தூக்குவார். எப்பேற்பட்ட குறைவில் இருந்தாலும் பாருங்க, தண்ணி திராட்சை ரசம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி டபக்குன்னு எடுத்து புளிஞ்சு கொடுக்குற ஜூஸ் கிடையாது. அவங்க குடித்தது அது பயங்கரமான ஒரு ஜூஸு. அது உடனே தயார் பண்ண முடியாது. அது பூமிக்கு அடியில் வச்சுருப்பாங்க. அந்த திராட்சை இதை எடுத்து உள்ளே வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 வருடம் 15 வருடம் இப்படிலாம் ஆகும். அவ்வளோ நாள் உள்ளே வச்சுருப்பாங்க. அவ்வளோ நாள் வச்சு எடுத்தோம்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ திக்னஸாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ ஜீசஸ் இம்மிடியேட்டாக கொடுக்குறாரு. பைபிளில் போட்டிருக்குது, அவர் தம் முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்குது. த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? 10 வருஷம் கழிச்சாதான் நடக்குங்கிற காரியத்தை 10 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் ஆனாதாங்க இப்படி ஒரு குவாலிட்டியான காரியம் நடக்க முடியுங்கிற விஷயத்த ரொம்ப சீக்கிரமா சுலபமா உங்க வாழ்க்கையில் நடக்கும்படியாக அந்த காரியங்கள் நடக்கிறது. ஆமென். அதையும் ஒரு குடும்பத்தில் செஞ்சார், ஒரு திருமண வைபோகத்தில் அந்த அற்புதங்களை அவர் செய்தார். இப்போ நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ எதிர்பார்க்கிறோம். பொருளாதார ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு ரீதியில் ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புத செயலை கர்த்தர்ட்ட நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் நான் தான் கர்த்தர். உனக்கு தெரிஞ்சிருக்கு, வெளியில் இருக்கவனுக்கு தெரியல, இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா மாம்சமான யாவருக்கும் யார் தான்? நான் தான் கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நான் எல்லாத்துக்கும் அதிசயம் செய்ய விரும்புகிறேன், அற்புதம் செய்ய விரும்புகிறேங்கிறது தான் தேவனுடைய காரியமாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் எப்படி அனுபவிக்கிறது, எப்படி இது நமக்கு தெரியணும் இல்லையா? தெரிஞ்சாதான் நாம் இதை ருசி பார்க்க முடியும். இந்த காணா ஒரு கல்யாணத்திலிருந்து ஒரு காரியத்தை பாருங்க, எப்படி இங்கே அற்புதம் நடந்துச்சு. அது இயேசு செய்த. அப்போ அந்த கல்யாண வீட்டுக்காரங்க இயேசுவை அற்புதம் செய்யறதுக்கு கூப்பிடல. எதுக்கு கூப்பிடல? ஏன்? இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா தானே ஐயா அப்படியே எல்லாம் இதாக்கிடுவாரு, பாலை தயிராக்குவார், தயிரை மோராக்குவார், ஏதாவது பண்ணுவார். அதனால அவரை பிடிங்க, கல்யாண வீடு கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணதே கிடையாது, ஒண்ணுமே அவர் பண்ணது கிடையாது. அப்போ இயேசுவையும் அவருடைய நண்பர்களையும் இவங்க கூப்பிட்டது உறவின் அடிப்படையிலையும் நட்பின் அடிப்படையிலையும் அவர்கள் கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. உறவின் அடிப்படையில் நட்பின் அடிப்படையில் இவர்கள் அங்கே அழைத்ததினாலே இப்பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அற்புதத்துக்காக நான் இயேசுகிட்ட வரல, இயேசுக்காக நான் இயேசுகிட்ட வர்றேன்னா அற்புதம் தானா வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. எனக்கு தேவை வெறும் அற்புதம் அல்ல, எனக்கு தேவை அற்புதர். அற்புதரே எனக்கு தேவை, அற்புதரே எனக்கு தேவை. நான் அவரையே பெற்றுக்கொள்ள போகிறேன். அவர் தான் என்னுடைய தேடலும் தேவையுமாக இருக்கிறார். இதுதான் காரியம் பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மிரக்கிள், ஆனால் அற்புதமே செய்யலை. அப்போ அந்த வீட்டுக்காரங்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்? என்ன அடிப்படையில் கூப்பிட்டுருக்காங்க? ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு உறவில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னைக்கும் கூட நான் ஆண்டவர்கிட்ட உறவுக்காக நான் வரும் பொழுது, நட்புக்காக வரும் பொழுது, தேவனே என்னுடைய தேவையெல்லாம் நீர்தான் ராஜா என்று நம் உள்ளங்களை திறந்து அவருடைய பேரன்பை நம் உள்ளங்களில் பெற்று அவரோடு நட்பு கொள்ள உறவு கொள்ள நாம் துவங்க தயாராக இருந்தால் நம் வாழ்க்கையில் அற்புத மண்டலம் திறக்க அது ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் குறைவுகள் நிறைவாகும் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான செயல்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். யோசித்து பாருங்க, அன்னைக்கு மட்டும் அந்த அற்புதம் நடக்கலைன்னா பெரிய அவமானமா இருக்கும் அந்த குடும்பத்திற்கு. ஏன் தெரியுமா? இந்த யூதர்கள் புரளி பேசுறதுல ரொம்ப பெரிய கில்லாடிகள்.
நம்ம ஊருக்காரங்க மாதிரியே இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க மகா பெரிய கில்லாடிகள். ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் எல்லாம் கிடைக்கலன்னா எல்லா கல்யாண வீட்லையும் பேசுவான். அவன் வீட்டுக்கு போயிருந்தபோது ஒரு திராட்சை ரசம் கூட கொடுக்கலையே, இப்படி அதை வாழ்நாளெல்லாம் பழிச்சொல்லா வச்சு பேசிகிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஆட்கள் பாருங்க இவங்க. ஆனால் ஒரு பெரிய அவமானம் வர காத்திருந்தது அந்த குடும்பத்திற்கு. ஆனால் இயேசுவின் செயலின் மூலம் அவமானம் அல்ல, ஒரு பெரிய மரியாதையும் கனமும் அந்த வீட்டாருக்கு உண்டாக ஆரம்பித்தது. நான் சொல்கிறேன், உங்கள் அவமானமான சூழ்நிலையை மரியாதையும் கனமுமான சூழ்நிலையா இயேசு மாற்ற முடியும். நீ யாருமே உங்களை மதிக்காம இருக்கலாம், மதிக்கக்கூடிய நபராக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர் உங்க வாழ்க்கையை தூக்க முடியும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இப்பவும் கல்யாண வீட்டில் போய் பேசியிருப்பாங்க. என்ன பேசிப்பாங்க தெரியுமா? உன் வீட்டில் என்னையா ரசம் கொடுத்த, அங்கே இயேசுநாதர்னு ஒருத்தர் வந்து பண்ணார் பாருங்க, அந்த வீட்டில் அந்த திருமணம் மாதிரி ஒரு திருமணம் கிடையாது. இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் புரளி பேசுறதுக்கு தயாராக இருந்ததெல்லாம் புகழ் பாடுகிற காரியமாக அங்கே மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆமென். இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஒரு காரியத்தை அல்ல, அவன் முழு வாழ்வையுமே அவர் மாற்றி அமைக்கிறார். ஏதோ ஒரு வியாதியை சுகமாக்குறது மட்டும் இல்லை, அந்த ஆளையே சுகமாக்குறார். அந்த ஆளை எல்லா பாவ பழக்கம், கெட்ட பழக்கம் எல்லாத்துலேருந்து விடுதலையாக்கி அந்த ஆளையே மாற்றிடுறார். என்ன கேட்டால் அந்த கிரேட்டஸ்ட் மிரக்கிள்ங்கிறது வந்து எதுனா, ஏதோ கேன்சர் சுகமாகிறது, மரித்தோர் எழும்புறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது கிரேட்டஸ்ட் மிரக்கிள் என்னன்னா, ஒரு மனிதனே மாறுவது தான் மாபெரும் அற்புதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை இயேசு மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது பாருங்க. ஆமென். வேற யாரும் செய்ய முடியாது. அவரால் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கும்னா அது என்னன்னா, ஒரு ஆளையே மாத்திடுவார், புதுசா மாத்திடுவார். அந்த ஆள் இப்போ வேற மாதிரி இருக்கிற ஒரு ஆளை என்ன பண்ணிடுவார், மாத்திடுவார். இப்போ அந்த மாதிரி ஆச்சரியமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு பாருங்க. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கவனன்ட்ல இருக்கிற கணக்கு என்ன, 1 = என்னது, 1 2 1 1. இப்போ நானும் அவரும் ஒன்றாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இறைவன் என் நண்பராகிறார், கடவுள் என் தோழனாகிறார். இயேசு வந்து அப்படிப்பட்ட காரியத்தை காமிக்கிறது அந்த பூமிக்கு வந்தார். கடவுளை பார்க்கணுமா, என்னை பார்த்தீங்கன்னா தான் நான் கடவுளை பார்க்க விடுவேன் அப்படிங்கிற வேலையை பண்ணுறதுக்கு அவர் வரல. ஒவ்வொருவரும் நீங்கள் கடவுளை பார்க்கலாம், ஒவ்வொருவரும் கடவுளோட நீங்கள் என்ன பண்ணலாம், நட்பு கொள்ளலாம், உறவு கொள்ளலாம், அப்பா என்று அவர் என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். இந்த உரிமை இந்த பூமியில் மனுஷனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் இயேசு இந்த பூமியில் வந்து மனிதனாக பிறந்தார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தேவனோடு நட்புள்ளவராகவும் உறவுள்ளவராகவும் இருந்தார். அந்த உறவையும் நட்பையும் மையமாக கொண்டு இந்த பூமியில் அதிசயங்களும் அற்புதமும் அவர் மூலமாக நிகழ ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்ப கவனிங்க, இதுதான் விஷயம் பாருங்க. தேவன் ஏன் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, உறவுக்காக. என்ன உண்டாக்குனதே உறவுக்காக. ஆனா ஏன் வாழ்க்கை உருப்படல? ஏன்னா உறவுல வரல. வாழ்க்கை ஏன் உருண்டுட்டு கிடக்கு? ஏன்னா உறவுல வரல. ஒரு மனுஷன் உறவுல வர ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை மீண்டும் மலர ஆரம்பிக்கும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்களை பற்றிய கதையை இயேசு சொல்றார். இயேசு பிரசங்கத்தெல்லாம் 3 நாள் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க பாருங்க, சாப்பிடாமலே கேட்டிருக்காங்க 3 நாள். எந்த மாதிரி இருந்திருக்கும் பாருங்க. நிறைய கதைகளாக சொல்றாரு, ஏராளமான ஸ்டோரிஸ்லாம் சொல்றாரு. அப்போ அப்படி நிறைய சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு முறை சொல்றாரு, ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருக்கிறான் அப்படின்னு கதை சொல்றாரு. தெரியுமா உங்களுக்கு? ப்ராடிகல் சன் கதை தெரியுமா? இளைய குமாரன் மூத்த குமாரன், கெட்ட குமாரன் கதை அப்படின்னு சொன்னால் நல்லா தெரியும் நிறைய பேருக்கு. மனம் திரும்பிய மைந்தன், இந்த கதை ஸ்கூல்லலாம் கூட இந்த கதையெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. இந்த ஸ்டோரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பையன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். எப்போ அப்பா கூட இருக்கும்போது எப்படி வாழ்கிறான், செம வாழ்க்கை வாழ்கிறான், சூப்பராக வாழ்கிறான். இதான் மனுஷனை பற்றிய ஸ்டோரி. இயேசு வந்து இந்த இளையகுமாரன் கதையை சொல்லும்போது மனுஷனை பற்றிய ஸ்டோரியை சொல்கிறாரு. இந்த மனுஷனை கடவுள் உண்டாகும் போது நயா பைசாவுக்கு வழி இல்லாதவனை உண்டாக்கலை, ஒன்றுமே இல்லாதவனை அவனை உண்டாக்கலை. அவனை உண்டாக்கும் போது அவனை உண்டாக்கி வச்ச இந்த பூமி, அவனை உண்டாக்கி வச்சின இடத்த பைபிளில் இருக்கிற ஆதியாகமம் 1-2 வாசித்து பார்த்தா அங்கே போட்டிருக்குது, கடவுள் வந்து மனுஷனுக்கு பொன் விளையிற பூமியை கொடுத்தாராம். இப்போ சில இடத்துல புல்லு கூட முளைக்க மாட்டேங்குது. ஆனால் கடவுள் எப்படி கொடுத்தாரு? பைபிளில் வச்சு பாருங்க, பொன் விளைகிற பூமியை அவனுக்கு என்ன பண்ணாராம், கொடுத்தாராம். 4 நதிகள்
அவன் இருந்த இடத்துல என்ன பண்ணிச்சான்? ஓடிச்சான். இங்கே இருக்கிற ஒரு நதியை எந்த எல்லா அரசாங்கமும் சேருது, இணைக்கவே முடிய மாட்டேங்குது யாராலையும். ஆனால் தேவன் வந்து அவ்வளவு வளமான ஒரு இடத்தை மனுஷனுக்கு கொடுத்தார், நிறைவை கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நிறைவின் தேவனாக இருக்கிறார். மனிதனை நிறைவில் வாழ அவர் உண்டாக்கி இருக்கிறார். குறைவில் வாழ்றணுங்கிறது கடவுள் ஐடியா கிடையாது. நிறைய நேரத்தில் இது கரெக்டாக சொல்லி கொடுக்கல பாருங்க. சில இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன்னா அதான் வேணும் கடவுளுக்கு. இந்த பூமியில் நம்ம எப்படி இருந்தானே பிரதர், பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டாங்க. அவன் போய் சேர்ந்துருங்க சீக்கிரமா. ஏன் இங்கே இருக்கீங்க? இருக்கக்கூடாது. ஞானஸ்தானத்திலே முடிச்சிடணும். முக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவின் கூட ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா முடிஞ்சிடும். இல்லை, பரலோகத்துக்கு போகிறது தான் அவ்வளோ பெரிய தீவிரம்னா அப்போ கிளம்பிடும், அப்பவுமே அனுப்பிச்சிடலாம். அது மேட்ரு கிடையாதுங்க. மேட்ரு என்னன்னா, பரலோகம் போல இந்த பூலோகத்தில் வாழ்றதுக்கு தான் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் மேட்ரு. கிறிஸ்தவன் வந்து இதே விட்டுட்டு, இன்று மரித்தால் நீ பரலோகம் போவையா, இன்று மரித்தால் எங்கே போவா, இதே கேட்கறது பாருங்க. ஆமாம், இவர் மட்டும் 200 வருஷம் வாழ்ந்துருவார் பாரு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இன்று மரித்தால் எல்லாம் விடுங்க, அந்த சாவு சுவிசேஷத்தை விடுங்க, வாழ்வின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஏன்னா கிறிஸ்து வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு வாழ வைக்கிற ஆண்டவர் இருக்கிறார், அப்படி பேசுங்க. சுவிசேஷத்தை கரெக்டாக சொல்ல ஆரம்பிங்க மக்களுக்கு. இன்று மரித்தால் எங்கே போவா, ஏசு வரப்போகிறார். டிவியை திறந்தா பாருங்க, எல்லா இடத்துலையும் அதான். ஏசு யாருங்க? எங்கள் அப்பா தானே. அப்பா தானே அவரு, நான் ஒரு பிள்ளை தானே. ஏன் இப்படி மிரட்டுறீங்க? வரப்போகிறார். இல்லை தீவிரவாதியா, இல்லை கல்லனா, எல்லாம் இது பாருங்க, எல்லா சேனல் இதான் பெரிய கிறிஸ்தவத்தில் வேற சேனலே பாருங்க. நம்ம ஓப்பன் பண்ணால் இதான் ஓடுது. இதே படப்படான்னு 2-3 பில்டிங்லாம் உள்ளே போய் அவர் வரப்போகிறார், நீ ஆயத்தமா? ஐயோ, நம்ம ஆயத்தமா இல்லையோ, இதே பயத்தை கிளப்பி. மதத்தின் ஆயுதமே பயம்தான். ஆனால் கடவுள் மனுஷனை பயமுறுத்துறது கிடையாது, அவருடைய அன்பை காமிச்சு அவனை என்கிட்ட கூப்பிடுறார். ஹல்லேலூயா. காருண்யத்தினால் இழுக்கிற தேவன் அன்பை காமிக்கிறார். நீ இப்படி வாழ வேண்டியது இருப்பா, நீ ராஜா புள்ள, ராஜா வாழ்க்கை வாழணும், ஏன் அப்படி குப்பை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற, வா நான் உன்னை வாழ வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறதான் கடவுளுடைய சத்தமா இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. தப்பா போட்டு தப்பா மக்களுக்குள்ள பரப்பி வச்சுட்டாங்க பாருங்க. நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் இப்போ இந்த கிராமங்கள்லாம் போகுது, டெய்லி போகுது டிவியில், இதெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் மற்றவங்களாம் கேட்டு இப்போ பாருங்கள், நம்ம நடத்துகிற மீட்டிங்ஸ் வந்து உட்காந்துருக்குறாங்க. சௌராஷ்டிரா பீப்புள், ஆண்டவர் அறியாத எத்தனையோ பின்னணியிலேருந்து வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏங்க யாரும் சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கேட்குறாங்க. ஆனால் சில ஆட்கள்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணி, இவர் ப்ரோக்ராமத்தை நுப்பாட்டுங்க, இவர் கிறிஸ்தவர் மாதிரியே தெரிய மாட்டுக்கு, எங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. நம்ம சேனல்ஸுக்கெலாம் அந்த ஃபோன் வருது. நான் அதனால தான் சொல்லியிருக்கிறேன், எந்த இந்து முன்னணியினால் நான் பிரச்சனையை மீட் பண்ணதே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ பின்னணியினால் நிறைய பிரச்சனையை மீட் பண்ணியிருக்கிறேன். ஒரு இந்து முன்னணிக்காரங்களும் எனக்கு ட்ரபிள் கொடுத்ததே கிடையாதுங்க. ஆனால் கிறிஸ்தவ பின்னணி ஒன்று இருக்குது. இந்து முன்னணி இல்லை, கிறிஸ்தவ பின்னணி. இது வந்து இல்லாத வேலையெல்லாம் பார்க்கு. எப்பவுமே பாருங்க, இயேசுவை சிலுவையில் கொண்டதே யூதர்கள் தான், ரோமர்கள் கிடையாது. யூதர்கள் வந்து டிமாண்ட் பண்ணாங்க, அவர் அடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க வந்து அதை இது பண்ணாங்க. அவன் பாருங்க, இதெல்லாம் தப்பான ஒரு சுவிசேஷத்தை நம்பி தப்பாக சொல்லி போயிட்டாங்க பாருங்க. தரித்திரம்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. கடவுள் மனுஷனை தரித்திரனா வாழ உண்டாக்கல. அவர் வந்து மகாதேவன், அவருடைய பிள்ளை அவரை போல வாழணும்னு தான் உண்டாக்குனார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க, நிறைவோடு அவர் இருக்கிறார், ஏராளத்தோடு இருக்கிறார். அப்படி ஏராளத்தோடு இருக்கிற அந்த செல்வந்த தேவன், அந்த ஐஸ்வர்ய சம்பரணனா இருக்கிற தேவன் மனுஷனை கூட அப்படி ஐஸ்வர்யத்திலையும் நிறைவுலையும் வாழணும்னு சொல்லி தான் அவனுக்காக அழகான ஒரு உலகத்தை உண்டாக்கி அதில் யாரை வைக்கிறாரு? மனுஷனை வைக்கிறார். ஏதேன்ற ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? வைக்கிறார். மனுஷனை படைச்சு பிளாட்ஃபார்மில் விட்டுருல கடவுள். நல்ல தலையை சொரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே சாப்பாட்டுக்கு ஏதாவது இருக்கா, ஏதாவது வழிகிளி பண்ணியிருக்கீங்களா, வேலையே கிடைக்க மாட்டேங்க ஆண்டவரே, இப்படியே வந்து அலையிற ஒரு ஆள் மாதிரி வந்து என்ன பண்ணல, வைக்கல. அவனை ராஜா மாதிரி வாழ்றதுக்காக உண்டாக்குனாரு. நீ படிச்சு பாருங்க பைபிளை, அப்படிதான் உண்டாக்குனார். ஆதியாகமம் 1:2 அப்படிதான் சொல்லுது. பொன் விளையிற பூமி, வளங்கள் ஓடுகிற இடம் எல்லாம் இருக்கு, ரிச்சா இருக்கு, அபண்டன்ஸா இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு, நிறைவா இருக்கு. இப்படிப்பட்ட நிறைவு பொருந்திய இடத்துல தான் மனுஷன் என்ன பண்றாரு? கடவுள் வைக்கிறார். அப்போ அப்படி வைக்கிறாருனால என்ன அர்த்தம்? அதுதான் மனுஷனை குறித்த கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்த
தேவனின் நோக்கம் நிறைவு, வளம், செழுமை. இதவைகள் தான் என்னை குறித்த கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பைபிளை கரெக்டாக படிக்கணும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு ஏன் இந்த நிலைமைக்கு போனோங்கிறத கொஞ்சம் படிக்கணும். அதுவும் பைபிள் சொல்லுது. இந்த குமாரன் அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தான்? ரொம்ப நல்லா இருந்தான். ஏசு வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டோரி வச்சு தான் எங்கள் கதையை பேசுகிறார். இந்த ஹோல் மேன்கைண்ட், இந்த முழு மனுவர்க்கமும் எப்படி, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்குது, எப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு சொல்கிறாங்களே, எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்காங்களா, அந்த மாதிரி தான். ரொம்ப எப்படியோ நல்லா இருக்க வேண்டியவன் என்ன ஆயிட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். ரொம்ப சிறப்பாக வாழ வேண்டியவன். அந்த கதையை பாருங்க, லூக்கா 15 பாருங்க. இவன் இந்த நிறைவில் வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, நான் இவர்கிட்ட வாழ விரும்பல, இவர் கூட நான் தனியாக என்ன பண்ண போகிறேன், வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். பாருங்க, அந்த கதையை அப்படி தான் சொல்கிறார். 11வது வசனம், 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நல்லா கவனிங்க, யூத முறைமைப்படி ஒரு அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை எனக்கு பிரிச்சுத்தான்னா இல்லை சொத்தை எனக்கு தான்னா என்ன அர்த்தம், நீ எப்போ போக போகிறேன்னு அர்த்தம். அதான் சென்ஸ். சொத்தை எனக்கு கொடுன்னா, சரி நீ கிளம்பலையா, ஏன் அவ்வளோ நாள் இருக்க அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி. இவன் வந்து சொத்தை கேட்குறான். சொத்தை கேட்ட உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, என்ன போட்டிருக்குது பைபிளில், அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நல்லா கவனிங்க, மனுஷன் நிறைவில் தான் இருக்கான். ஆனால் அந்த நிறைவில் இருக்கிற மனுஷனை, இந்த நிறைவில் இருக்கிற மனுஷன் இந்த நிறைவில் வாழாமல், இந்த நிறைவின் தேவனோடு வாழாமல் அவன் வந்து இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணுறான். அதாவது நான் தனியாக போயிடுறேன், நானா தனியாக போய் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவிலிருந்து அவன் வெளியே வருகிறான். அதுதான் பைபிளில் படிக்கிறோம். ஒரு மரத்தில் இருக்கிற கனி பழம் இருக்குது, அந்த பழத்தை சாப்பிடாதங்கிறார் கடவுள். நீ யோசித்து பாருங்க, கடவுள் மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், புசிக்கலாம், எல்லாம் உன்னுடையது, எல்லாம் உன்னுடையது. எத்தனை வகையான பழம், எத்தனை வகையான மரம், எத்தனையோ நிறைவு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று சொன்னார், இதை மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாத. ஏன் அப்படி சொன்னார்? நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க இதெல்லாம் இதுக்குங்க வம்பு, இவ்வளோ வம்பு இப்படி வச்சுக்கிட்டு கடவுள் வந்து சாப்பிடாதன்னு சொன்னார், இவன் சாப்பிட்டானா? ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால வந்த பிரச்சனையா? இந்த உலகம் ஃபுல்லாக அப்படி ஆகி போச்சுன்னா வேறு சொல்கிறீங்களே, பசாட்டி இந்த பழத்தையே வைக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஏன் அந்த மரம் இருந்தது அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, இந்த மனுஷனை கடவுள் உறவுக்காக படைச்சாலும் இவனை வந்து கட்டாயமாக நீ என்னை நேசிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி படைக்கல. என்னை நேசிக்கலாம், நேசிக்காமலும் இருக்கலாம், என்னை உனக்கு வேணும்னு சொல்லலாம், வேண்டான்னு சொல்லலாம். அப்படி சாய்ஸ் பண்ணக்கூடியவனாக தேவன் மனுஷன் என்ன பண்றாரு, படைக்கிறார். அதாவது தெரிந்தெடுக்கும் ஆற்றல், த பவர் டு சூஸ். உன்னை தேர்ந்தெடுக்கிற கூடிய ஆற்றலோடு கடவுள் மனுஷன் என்ன பண்றாரு, படைக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, உங்களால நோவே சொல்ல முடியலன்னு வைங்களேன், நீங்க சொல்ற எஸ் வேல்யூவே இல்லாதது. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில. உங்களால் நோவே சொல்ல முடியாது அப்படின்னா நீங்கள் சொல்கிற எஸ் என்ன கிடையாது, அதுக்கு வேல்யூவே கிடையாது. இந்த ரோபோட் மாதிரி, ரோபோட்டில் சிலர் சொல்கிறாங்க, என் மனைவி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறபடியே கேட்க மாட்டேங்காரு, என் கணவர் நான் சொல்கிறபடியே கேட்க மாட்டேங்காங்க, நான் சொல்கிறபடி கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு மனைவி எனக்கு வேணும். அப்போ நீங்கள் ரோபோட்டை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அது நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் சொல்லும். வேலை செய்யணுமா ஆந்தாங்க, பண்ணணுமா ஆந்தாங்க. நிறைய பேர் ஒய்ஃப் இந்த மாதிரி கிடைக்குமான்னு பார்க்காங்க, கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஒய்ஃபு தேவையே இல்லை. ஒரு டேப் ரெக்கார்டை போட்டு நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டே கேட்டே இருக்க வேண்டியதான். சுயமாக யோசிச்சு அது ஒன்றுமே. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு, நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்களோ அதெல்லாம் அப்படியே செய்வாங்க, பொம்மை மாதிரி. நீங்கள் அவங்களோட வாழ்கிறது எப்படி இருக்குன்னு யோசிங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க.
எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கணவர், சிலருக்கு அந்த மாதிரி கணவர் வேணும், அடிமை மாதிரி இருக்கணும். எனக்கு நான் சொல்றதெல்லாம் அவர் கேட்கணும் அப்படின்லாம் நிறைய அந்த மாதிரி ஒரு ஆளே இருக்கிறார். நீங்கள் சொல்றதெல்லாம் பண்ணுதா எல்லாம் பண்ணுறாரு. ஏங்க என் கையை பிடிச்சிட்டு நடங்க, சரி இப்படி நடக்காரு. ஏங்க எனக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க, சரி இப்போ வந்தா கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். இப்படியே பண்ணுறாங்க. பிள்ளைய குளிப்பாட்டி விடுங்க, குளிப்பாட்டிச்சு. இப்படியே இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணு. இந்த மாதிரி ஒரு கணவனோ இந்த மாதிரி ஒரு மனைவியோ இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இது வேஸ்ட், இதுக்கு தேவையே கிடையாது. இங்கே எது லைஃப்பை ஆக்டிவேட் பண்ணுது, எது லைஃப்பை கொண்டு வருதுன்னா, நாம் அங்கே போகலாமா, இல்லை போகக்கூடாது, இதில் தான் லைஃபே இருக்கு. இதை பண்ணலாமா, நீ என்ன நினைக்கிற, பண்ணலாம் நினைக்கிற, அப்போ பண்ணக்கூடாது, அப்போ பண்ண கூடாது, இதில் தான் ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாத்தையும் இப்படி இது 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 இந்த மாதிரி எதிர்மறையான கருத்து சொல்லி அந்த ஆள் கூட சேராதீங்க. பார்வையே சரியில்லை, அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குன்னு அந்த அம்மா சொல்லும். நீ எல்லாத்தையும் இப்படி தான் சந்தேகப்படுவேன் அப்படின்னு இவர் சொல்லி இது பண்ணி கடைசியில் பார்த்தா அவன் இருக்கிற துட்டெல்லாம் முடிக்கி விட்டுருவான். கடைசியில் அந்த அம்மா சொல்லுவான், அன்றைக்கே நான் சொன்னோம் இல்லையா, அன்றைக்கே சொன்னேன் அவர் சரியில்லைன்ட்டு, பண்ணாதீங்கன்ட்டு, பண்ணி பார்த்தீங்களா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது என்னென்னா, இதனுடைய நோக்கமே என்னென்னா, இந்த உறவே எதுக்கு இருக்குது? ஏன் கணவன் மனைவி உறவே எதுக்கு இருக்குது? ஆமான்னு சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. ஒருத்தர் எஸ் சொல்லலாம், ஒருத்தர் நோ சொல்கிறான். பிரேக்கே இல்லாமல் வண்டி இருந்தால் எப்படிங்க இருக்கும்? மனைவிங்கிறது பிரேக் மாதிரி. ஆனால் இல்லைன்னா நீங்கள் போட்டவே முடியாது. ஆல் சிஸ்டர்ஸ் சேஸ் ஆமென். குழந்தைங்கள்லாம் கிளட்ச் மாதிரி, நீங்கள் மாற்றவே முடியாது. ஒரு வண்டியிலே இவ்வளோ இருக்குது பாருங்க. லைஃப் எல்லாமே எஸ் எல்லாமே நோன்னு அப்படி கிடையாது. இங்கே சுவாரஸ்யமே எங்கே வருதுன்னா இதுதான் வருது. நாம் இது எதிர் துருவங்கள் நினைக்கிறோம். இல்லை, இந்த எதிராக இருக்கிற இந்த காரியங்களுக்குள்ள தான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யங்களே ஆண்டவர் வச்சிருக்காரு. இது ஆண்டவர் தெரியாதனால இது தெரிய மாட்டேங்குது. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சு, உங்களுக்கு வாழ்க்கை தெரியணும்னா வாழ வைக்கிற தேவன் தெரியணும். ஹல்லேலூயா. அவர் தெரிஞ்சாதான் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியும். இது வரைக்கும் வேற ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம். அன்னைக்கு கூட நாங்கள் நண்பர்கள்லாம் பேசிட்டு இருந்தோம், இதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியே வச்சாலும் தகும், தனியாக ஒன்லி சப்ஜெக்ட் ஃபேமிலி அப்படின்ட்டு, ஊருக்கு திறக்கலாமா அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸை இன்னைக்கு ஃபேமிலியில் மக்கள் சந்திக்கிறாங்க. அது சம்மந்தமாக ஏதாவது மக்களுக்கு தெரியுமா? நேற்றுக்கு போன வாரம் நிறைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டே இருக்கிறேன். அவங்களாம் என்ன ஃபேமிலி பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதை பற்றி நான் என்ன நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்காங்க. ஏன்னா அதை பற்றி ஒன்றுமே கேட்டதே கிடையாது. அதை பற்றி எந்த போதனையும் அவங்களுக்குள்ள போனதே கிடையாது. இந்த வேத வசனம் அந்த மாதிரி காரியங்களை பாருங்கள். அந்த பைபிள்னால என்னென்னா, தேவன் யார், வாழ்க்கைன்னா என்ன, குடும்பம்னா என்ன, ஏன் நீ குறைவாக இருக்க, ஏன் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கு என்று உங்கள் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களுக்கும் தீர்வை சொல்லுகிற ஒரு புத்தகம் தான் வேத புத்தகமாக இருக்கிறது. Hallelujah. It's a God's answer to man's problem. It's a heavenly answer to earthly questions. அப்போ நீ அந்த சாய்ஸ் பண்ணக்கூடியவனா படைச்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இருக்கும் தனித்திறமையே முடிவெடுக்கும் திறமைதான். The greatest abilities of mankind, it's a power to choose. மனுஷனுக்கு கடவுள் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு இதுவே the choosing, இந்த தெரிந்து கொள்ளுகிற ஆற்றல் தான் உங்களுக்கு இருக்கிற ஆற்றல்ல மிகப்பெரிய ஆற்றலா இருக்கு. கடவுள் உங்கள் அனுமதி இன்றி உங்கள் வாழ்க்கையில் தலை இடவே மாட்டார். அது அவர் உங்களுக்கு தருகிற மரியாதை. தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுக்கு தர்ற மரியாதை. இப்போ மனுஷன் சொத்தை பிரித்து கொடுங்கிற மாதிரி நான் உங்களை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவன் சொன்னேன், அந்த மரத்தை ஏன் வச்சாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மரத்தை ஏன் வச்சாருன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் இவனுக்கு உடையவனாக இருக்கிறான். ஆனால் இப்போ இவனுக்கு ஒன்று தெரியணும், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இதை எனக்கு கொடுத்தாரு. இப்போ நான் அவருக்கு மரியாதை கொடுக்க விரும்புகிறேன், அவரோடு இருக்கிற நட்பை நான் விரும்புகிறேன். அதுக்கு அடையாளமாக அந்த ஒன்றை மட்டும் சாப்பிடாதன்னு சொன்னார். இதை சாப்பிடாத வரைக்கும் மனுஷன் சொல்லாமலே என்ன சொல்கிறான்னா, தேவனுடைய நட்பு எனக்கு தேவை, தேவனுடைய உறவு எனக்கு தேவை, தேவன் தான் என் வாழ்வில் பெரியவராக இருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். அது சாப்பிடாத வரைக்கும் அவன் தான் சொன்னான்.
அவன் எடுத்து எப்போ அதை சாப்பிட்டானோ அப்போ என்ன சொல்லிட்டான்னா, நான் தான் இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லான்ட்டான், கடவுளே விட்டான். யோசித்து பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் தரித்திரம் அன்னைக்கு தான் தோங்குச்சு. அவனுடைய வேலையில் கஷ்டம் அன்னைக்கு தான் தோங்குச்சு. ஆதாம் ஏவாளுக்கு இருக்கிற குடும்ப சண்டை அன்னைக்கு தான் தோங்குச்சு. அது வரைக்கும் அவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறார். நாங்கள் நகமும் சதையும் போல, வானமும் மேகமும் நிலாவும் போல ஒன்றாகவே இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தவன் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஆண்டவரே, ஆதாமே ஏன் இதை செய்தாய்? நான் எங்க செஞ்சேன்? நீங்கள் எனக்கு தந்த பொண்ணு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வச்சிருக்கலாமா? நீங்கள் ஆண்டவரே பலிபட ஆரம்பிச்சிட்டான். எப்படி பேசுகிறான் பாருங்க. அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்க. நீ தேவரீர் தந்த ஸ்திரியானவள், நீ பொண்ணு பார்த்தது சரியில்லையா, நீ கரெக்டான பொண்ணை பார்த்து வச்சிருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? ஆண்டவர்கிட்டே சொல்கிறான். என்னமோ அவர் பிடிச்சி கட்டாய கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி சொல்கிறான். அவர் ஒன்று ஒன்றா முன்னாடி கூட்டு வராரு. ஏவாளை படைச்சி காமிச்சாரு. பார்த்த உடனே அவன் வாங்கிட்டான். இதான் எனக்கு அப்படின்ட்டான். வலிஞ்சது இவன். ஐயோ ரொம்ப வலிறானே, கட்டி வைப்போம்னு என்ன பண்ணாரு? கட்டி வச்சாரு. கடைசியில் அவர் மேலே கை காமிச்சிட்டான். இவர் தான் அப்படின்ட்டு. சிலர் பாருங்கள், திருமண வாழ்க்கை அப்படி தான் ஆரம்பிக்கும். எடுக்கும்போது ரொம்ப அன்பே ஆறுயிரே, நீ இல்லைன்னா என் உயிரே போயிடும், இதை நம்பி தான் அந்த பொண்ணு வந்திருக்கும். இப்போ பிரதர் உயிரை எடுக்கிறார், பிரதர் உயிரை கொடுப்பேன்னாரு. இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உயிரை எடுக்கார். என்னதான் நான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய உறவு பிரச்சனை, உங்களுடைய பொருளாதார பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தான் இருக்குது. ஒரே ஒரு ஆன்சர். அதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? எப்போ ஹி டிக்ளேர் த இண்டிபெண்டன்ஸ், நான் தேவனற்று வாழ போகிறேன் என்று எப்போ சொன்னானோ அன்னைக்கு தான் கர்த்தர் சொன்னார், உன் நெத்தி வேர்வை நிலத்தில் விழும், நீ கஷ்டப்பட்டு உழைப்ப, ஆனால் முள்ளுலாம் எல்லாத்தையும் தடுத்துரும், பாக்கெட்டில் ஒன்றும் சேராது, நிறைய வரும், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் காலியாயிரும், எம்டியாக போயிடும், ஒன்றுமே இருக்காது, வேலையே உனக்கு பிடிக்காது, ஏன்டா வாழ்க்கைன்னு வேதனையாக என்ன பண்ணுவ? வாழ்வ. வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் இல்லாமல் நீ போயிடுவ. அப்படிங்கிற வாழ்க்கைலாம் அதுக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்க. இந்த குமாரனும் அப்பா கிட்ட சொல்கிறான், சொத்தை எனக்கு. அப்போ அவர் தரமாட்டேன்னு சொல்ல என்ன பண்ணாரு? பிரித்து கொடுத்தார். சில சொல்கிறாங்க, இந்த பழத்தை சாப்பிட செல்லும் பொழுது தேவன் அவர் தான் பிஸியாக இருந்தானா, ஒரு தூதன் அனுப்பிச்சு படாடும் தட்டி விட்டுருக்கலாம்ல அப்படிங்க, தட்டி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. நான் சொல்ல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன கொடுத்துருக்காரு? சூசிங் பவர், தெரிந்தெடுக்கிற உரிமையை கொடுத்துருக்காரு. தட்டியே விட மாட்டார். ஓகே, நான் வேணான்னா நீ என்ன பண்ணிக்கலாம், நீ என்னை நான் இல்லாமல் வாழ்ந்து பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆதாம் துவங்கி மனுவர்க்கம் தேவன் இல்லாமல் வாழ பழகினது. ஸ்டில் இப்பவும் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. காட்லெஸ் லிவிங், தேவன் அற்ற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கும் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரியல இந்த ஒரு நட்பு எல்லாத்தையும் மாற்றக்கூடியது அப்படின்ட்டு, இந்த ஒரு உறவு எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. இங்கே நீங்கள் பாருங்கள், அப்பா அவனை தடுக்கலாம் போயிட்டான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அவன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் பாருங்க. லூக்கா 15:13 பாருங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், அப்பா விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான், போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இப்போ கவனிங்க, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இது எப்படி இன்டர்பிரட் பண்ணுது பாருங்க. தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிட்டுன்னா அப்போ அந்த ஊரில் உள்ளவங்களாம் பட்டினியாக இருந்தாங்களா? இல்லைங்க, இவன் பஞ்சம் ஆயிட்டான், அதனால தேசமே அவனுக்கு பஞ்சமாக தெரியுது. இட்லி கடையில் இட்லியை விற்கிறாங்க, ஆனால் வாங்குறதுக்கு காசு இல்லை. இப்போ எப்படி போட்டிருக்கு பாருங்க, அங்கே தேசத்திலே கொடிய பஞ்சம், அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. எல்லாம் சொல்லுங்க, குறைவுபட தொடங்கி. இது வரைக்கும் இந்த லேக்குங்கிறத, குறைவுங்கிறத இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அபாண்டன்ஸை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறான், நிறைவை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த குறைவை அவன் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. முதல்ல குறைவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், உறவை விட்டதினால். ஆதாமுக்கும் அதான் நடந்தது. அந்த உறவில் இல்லாத போது முதல்ல அவன் லேக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், குறைவுகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க வாழ்க்கை. 15
அவன் தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திற்கு போய் என்ன பண்ணான்? ஒட்டி கொண்டான். இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதுங்களா? யாரையோ அண்டி தான் பிழைக்கணும். வாழ்க்கை எப்படி போயிடுச்சுன்னா, என்ன பண்ணுறது, இவங்கெல்லாம் சேர்ந்து நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவன் யாரையோ ஒருத்தனை ஒட்டி கொள்கிறான், அண்டி கொள்கிறான். ஏன்னா எனக்கு அன்றதுக்கு வேறு வாய்ப்பு இல்லை, இனி ஒன்றை நம்பி தான் என் போல போடணும்னு சொல்லி அவன் சார்ந்துக்கிறான். இப்போ பாருங்கள், அந்த குடியானவன் அவனை தன் வயலிலே பன்றிகளை மேய்க்கும்படி, நாளையிலிருந்து உனக்கு ஜாப், பண்ணி மேய்க்கிற ஜாப் அப்பாயின்ட் பண்ணுறாங்க வேலையில். என்ன வேலைன்னா பண்ணி மேய்க்கிற வேலை. சரி, ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குறான். இந்த வேலையை பார்க்கும்போது 16 வசனம், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு, செம பசி, தவிட இந்த பன்னிக்காக. தவிடுனா தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா தவிடுனா? தவிடா அரிசி இருக்குல்ல, அதிலேருந்து நீக்கும் போது வருது பார்த்தீங்களா அந்த உமிழ், அதுதான் என்னது? தவிடு. சரியா? என்னதான் சொல்லணும். நான் ஒரு இடத்துல சருகு அப்படின்னு சொன்னேன், எல்லாம் ஒரு மாதிரி முடித்தாங்க. சருகா? அது என்ன சருகு? பிள்ளைங்களாம் பார்த்தாங்க. ஆனால் தெரிஞ்சுட்டேன், காஞ்ச இலைக்கு போய் தான் சருகு. இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த தவிடு விரவி அங்கே வச்சுருக்குறாங்க பண்ணி சாப்பிட்றதுக்கு. இவன் என்ன பண்ணுறான்னா, வேகமாக போய் பசியில் இன்றைக்கி டிஃபன் இதை அடிச்சிட வேண்டி தானே எடுக்க போகிறான். டக்குன்னு பிளேட் என்ன தூக்கிட்டு போயிட்டான். வான் சாப்பாடு அங்கே இருக்குடா, இது பண்ணிக்க அப்படின்ட்டான். தவிட இவனுக்கு கொடுக்க மாட்டான்னா அப்போ இவனுக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆனால் இவன் இப்படி வாழ்கிறதுக்கு உருவாக்கப்பட்டவன் கிடையாது. இவன் உருவாக்கப்பட்டதே வேற, இவன் ரேஞ்சே வேற. சில சொல்லுவாங்க இல்லையா, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன். கரெக்டு கரெக்டு, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கரெக்டு. ஏன் அப்படி இல்லாமல் போச்சு வாழ்க்கை? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் இல்லாமல் போச்சு? இப்போ பாருங்கள், அந்த உறவு இல்லாமல் போச்சு, அதனால் எல்லாம் இல்லாமல் போச்சு. அதான் மேட்ரு. இப்போ என்ன நடக்குது? அதை ஒருவனும் அவனுக்கு என்ன பண்ணலையா, கொடுக்கலையா. இந்த மிகப்பெரிய குறைவில் இவன் வாழ்க்கை ஜேர்னி ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்ல சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் சில மேட்ரு அவனுக்கு உள்ளத்திலிருந்து சில காரியங்கள் புரிய ஆரம்பிக்குது. என்ன மாதிரி விஷயம் பாருங்கள். 17, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. எல்லாம் சொல்லுங்கள், புத்தி தெளிந்தது. யோசிக்கிறான். ஆமாம், நம்ம ஏன் இங்கே வந்தோம்? இப்படி பண்ணியோடைய பண்ணியா, ஒரு ஃபன்னி காயா நான் இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறேனே, ஏன் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சிந்திக்கிறான். சிந்திக்கும் போது ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. என்ன விஷயம் பாருங்கள். ஏன்னா சிலர் இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் சிந்திக்கிறாங்க. இந்த பண்ணி லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, சாக்கடையில் ஏன் கிடக்கும், ஏன் வந்தோம், சாக்கடையில் கிடந்த பிறகு யோசிக்கான். ஆமாங்க, யார் நம்மளை தள்ளி விட்டது? விழும்போது சாக்கடைன்னு தெரில, ஏதோ குற்றால குளியல்னு விழுந்துட்டாரு. காலையில் தெளிஞ்ச பிறகு தான் இங்கேயே கிடந்தா நம்ம ஒரு நாள் தலைவாணின்னு பண்ணியை கட்டி பிடிச்சி தூங்கின ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. உருன்ட்டு இப்போ தான் தெரியுது. வாழ்க்கையினுடைய அந்த லோயஸ்ட் நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்ணுறான்னா சிந்திக்கிறான், அவன் திங்க் பண்ணுறான். நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த கஷ்ட காலம், இந்த ரொம்ப மோசமான டைமில் தாங்க நான் கடவுளை ஏற்றுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நிறைய சாட்சிலாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய ஐடியா நீங்கள் மோசமான நிலைமைக்கு போய் அவர்கிட்ட வரணுங்கிறது கிடையாது. புரியுதா? அது அவருடைய ஐடியா கிடையாது. அவருக்கு என்னென்னா, நீ நல்லா இருக்கும்போதே என்னுடைய நட்பில் வாழ்ந்து எல்லா நிறைவும் நீ அனுபவிக்கணுங்கிறதா என்னுடைய ஐடியா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப வேகமாக போகிறதுனால சிந்திக்கிறதுக்கு டைமே கிடையாது. இப்போ வேறு வேலையே கிடையாதுல்ல, சாப்பாடும் கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்லி இப்போ திங்க் பண்ணுறான், நான் ஏன் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு ஒரு காரியம் தெரியுது. என்ன காரியம் பாருங்கள். புத்தி தெளிந்த போது 17வது வசனம், அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். எல்லாம் சொல்லுங்க, பூர்த்தியான சாப்பாடு. அவன் பார்க்குறான், எங்கள் வீட்டில் வேலைக்காரன் கூட மூக்கு பிடிக்க சாப்பிட்றான், திருப்தியாக சாப்பிட்றான், மீதி தூக்குச்சட்டிலாம் எடுத்துகிட்டு போகிறான் வீட்டுக்கு. அந்த மாதிரி விழாக்கோளம் மாதிரி என் வீடு இருக்கும். எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட பட்னியாக இருந்தது கிடையாது, ஆனால் நான் பிள்ளை எப்படி இருக்கிறேன், பட்னியாக இருக்கிறேன். இப்போ தான் அவனை யோசிக்கிறான். இப்போ அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான். எல்லாம் சொல்லுங்கள், தீர்மானம். முதல்லையும் ஒரு தீர்மானம் பண்ணான். என்ன தீர்மானம்?
இவரெல்லாம் பெருசு 1000 சொல்லும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டாமா அப்படின்னு போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர்கிட்ட தான் வாழ்க்கையினுடைய உண்மையான என்ஜாய்மெண்ட் இருக்குது. கடவுள் உங்கள் என்ஜாய்மெண்ட்டை பறிக்கிறவர் கிடையாது, உங்கள் சந்தோஷத்தை பறிக்க கிடையாது. அவர்கிட்ட தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது. கடவுள்கிட்ட இருக்குதுன்னா அப்படியே பக்தி பாடிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்குதுல்ல, பஜனை பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்குது இல்லை. கடவுள்கிட்ட இருக்குதுன்னா வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் சரியான விதத்தில் நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தீமோத்தேயுவிலே பவுல் இப்படி சொல்லியிருக்கிறார், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அனுபவிக்க. கடவுள் என்ன விரும்புறாரு? நீங்க அனுபவிக்கணும் விரும்புறார். நாம் அனுபவிக்க சகலவித நன்மைகளையும். இப்போ அவனுக்கு எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனே சம்பூர்ணமா இருக்கானே, நான் ஏன் இப்படி இருக்கிறேங்கிறது இப்போ தான் யோசிக்கிறான். இப்போ அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான். எல்லாம் சொல்லுங்கள், தீர்மானம். முதல் தீர்மானம் தன் தகப்பனை விட்டு விலகி போன தீர்மானம். இப்போ என்ன தீர்மானம் பண்ணுறான் பாருங்க, 18. நான் எழுந்து. எல்லாம் சொல்லுங்கள், நான் எழுந்து. ஒரு டிசிஷன் பண்ணணுங்க, ஒரு தீர்மானம் பண்ணணும். என்னன்னா, நான் இப்படி வாழ மாட்டேன், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் என் தேவனை அறிஞ்சுக்கொள்ள போல, என் தேவனை அறிந்து கொள்ள போகிறேன், என் தேவனோட நட்பு கொள்ள போகிறேன். அந்த உறவினால என் குடும்பம், என் பொருளாதாரம், என் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் தேவன் வைத்திருக்கிற நிறைவை நான் அனுபவிக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் எழுந்து. இது ஒரு மனுஷன் தான் இந்த தீர்மானம் பண்ண முடியும். கடவுள் அப்பா போய் அவனை எழுப்புப்பான்னு பண்ண மாட்டார். அப்பா இஸ் வெயிட்டிங், ஃபாதர் இஸ் வெயிட்டிங். அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவன் எப்போ வருவான்ட்டு. ஏன்னா இவர் வேண்டான்னு போனது அவன் தான். மறுபடியும் போய் அவன் என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய உள்ளம் இவனுடைய வரவுக்காக ஏங்குகிறது. என்றைக்காவது இவன் வரமாட்டானான்னு ஆசையாக ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ பையன் பண்ணுறான், நான் எழுந்து. எல்லாம் சொல்லுங்க, நான் எழுந்து. வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் கர்த்தரையும் அவருடைய வழிகளையும் அறிந்து நான் வாழ போகிறேன்னு ஒரு மனுஷன் எடுக்கிற தீர்மானம் இருக்கு பாருங்க, அதுலேருந்து தான் நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நல்ல தீர்மானம் நல்ல வாழ்க்கையை கொண்டு வருகிறது. இவன் பண்றான் பாருங்க, நான் எழுந்து. 18. என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். பாருங்க, இவன் என்ன சொல்றான்னா, இவனுக்கு என்ன ஐடியானா, நம்ம அவருக்கு பிள்ளையெல்லாம் இருக்கலாக்கி கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணது கொஞ்சமா நஞ்சமா, அவ்வளோ வட்டுலியங்கள்லாம் பண்ணியாச்சு, ஊர்லாம்பட்ட எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இன்னுமா அவர் நம்மளை ஏற்றுக்கணும் ரொம்ப கஷ்டங்க. சிலர் பாருங்க, ஆண்டவர் அவங்கள ஏற்றுக்க ரெடியாக இருந்தாலும் இவங்க அதை ஏற்றுக்கிறது ரெடியாக இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. பிரதர் இயேசு நேசிக்கிறார், அது பிராக்கெட்டில் என் பேரை மட்டும் போட்டுருங்க பிரதர், என்னை நேசிக்க மாட்டார், என்னை தவிர அப்படின்னு போட்டுருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவரால் என்ன நேசிக்கவே முடியாது, ஏன்னா நான் அந்த மாதிரி ஆளு அப்படின்றாங்க. இவனும் அப்படி தான் நினச்சிட்டு வர்றான். பிள்ளைலாம் கிடையாது, இனிமே யார் தான், கூலிக்காரன் தான். குமாரன்லாம் சொல்லக்கூடாது, கூலிக்காரன் தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இவனுடைய நினப்பு, இது இவனுடைய நினப்பு. இப்படி எண்ணிக்கொண்டு இவன் வர்றான். இப்போ என்ன நடக்குது பாருங்க, 20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. முதல்ல பார்த்தது யாரு? அப்பா தான் பார்க்குறாரு பையனை. பையன் அப்பாவை பார்க்கல, முதல்ல யார் தான் பார்க்குறா? அப்பா தான் பார்க்குறா. தூரத்தில் அவனை, ஏன்னா இவர் தான் விழிமேல் விழி வைத்து, கரெக்ட், வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாரு. வர்றாரு, எப்போ வருவான்னு காத்திருக்கிறார். தூரத்தில் அவனை கண்டு. இப்போ என்ன நடக்குது பாருங்க, கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. தூரத்தில் பார்க்குறான், பார்த்த உடனே என்ன வருது? கம்பேஷன். he moved with compassion. அவனுக்குள்ள ஒரு பெரிய மனதுருக்கம் வருது. என் பையனா இப்படி இருக்கிறானுங்கிற ஒரு மனதுருக்கம் வருது. பார்த்த உடனே அவன் வரட்டும்னு இவர் வெயிட் பண்ணல, அவன் வர்றதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு? ஓடுறாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த யூத கலாச்சாரத்தில் ஒரு அப்பா
ஒரு வயதான தகப்பன் அப்படி ஓடுறது வந்து நாகரிகமான ஒரு காரியம் கிடையாது. ஏன் நாகரிகமான காரியம் கிடையாதுன்னா, அவங்க ட்ரெஸ்ஸே எங்கே வரைக்கும் இருக்கும், கீழே வரைக்கும் இருக்கும் பாருங்கள், அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ இது போட்டுலாம் ஓட முடியாது. அப்போ ஓடணும்னா என்ன பண்ணணும், தூக்கணும். அங்கி தூக்குனா தான் என்ன பண்ண முடியும், ஓட முடியும். யோசித்து பாருங்க, இது தூக்கிட்டு ஓடினாருன்னா என்ன அர்த்தம், என்ன எவன் வேணாலும் கேவலமாக பார்த்துட்டு போட்டோம், ஒன்றை அணைக்கிறதுல தான் எனக்கு பெரிய பிரியங்கிறது அந்த அப்பாவுடைய காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து அதான் பண்ணார். என்னை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ மனுஷன் படுத்திக்கிட்டோம், உன்னை மீட்கணும், உன்னை தூக்கணும், அதுக்காக நான் எந்த அவமானத்தையும் சந்திக்கிறேன்னாரு. தட் இஸ் அ கிராஸ். ஹல்லேலூயா. காரி துப்புனா மண்டையில் நங்கு நங்குன்னு கொட்டுறான், இயேசு மண்டையில் கொட்டிட்டு யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்க. நம்ம மட்டும் கிரைஸ்டா இருந்தானா அவ்வளோ வல்லமா நமக்கு இருக்கும்னா, அவன் மண்டையிலே அவனை கொட்டுற மாதிரி வச்சிருப்போம். டங்கு டங்குன்னு கொட்டல அவன் மண்டையில் அப்படின்ட்டு. என் மண்டையில் கொட்டிட்டு கொட்டினது யாருன்னா கேட்க, இப்போ பாமிக்கிற பாருங்க அப்படின்னு இருப்பான். டங் 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 டங்னு அவனே கொட்டிட்டு இருப்பான் அவன் மண்டையில். இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நமக்கு என்னன்னா, இப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரி கடவுள் இருப்பாரான்னு நினைக்கிறோம். அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தால் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். நம்மளை ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற்றுறதுக்கு தான் அவர் ஒன்றுமில்லாதவராக வந்தார். அது கரெக்டாக புரிஞ்சுட்டு படிக்கணும். ஆனால் இவனுள்ள சூப்பர் ஸ்டார் மாதிரி வர்றது நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு, அதையும் கரெக்டாக புரிஞ்சு படிக்கணும். புரியுதா? கரெக்டாக புரிஞ்சுக்கணும். யார் ரியல் சூப்பர் ஸ்டார்னு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. He is only, he is one and only. அவமானப்படுறதுக்கு தன்னை விட்டு கொடுக்குறாரு. மனுஷன் வந்து தன் தாடியை பிடிச்சி இழுக்கான், தலையில் கொட்டுறான், துப்புறான், எல்லாமே பண்ணுறான், எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்குறாரு. இப்போ அதுதான் அந்த ஆக்டை தான் இங்கே காமிக்கிறான். இந்த கதையில் இருக்குது. அதை தூக்கிட்டு ஓடுறாரு. ஊரே என்ன இப்படி ஓடுறாரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இங்கேயே பாருங்களேன், ஒரு பிள்ளைங்க ஓடுனது, ஒரு பெரிய ஆள் ஓடுறது எப்படி, ஏன் இப்படி ஓடுறாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய விஷயமா யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்க அதை ரொம்பவே நினைப்பாங்க. உள்ளாடைகள்லாம் வெளியில் தெரியும், மேலெல்லாம் தூக்கிட்டு. பரவாயில்ல, நான் எவ்வளோ வேணாலும் அவமானப்படுவேன், ஏன்னா எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா என் பையன் அவன் வர்றான், அதான் எனக்கு பெரிய விஷயம். ஓடி எல்லாம் சொல்லுங்க, ஓடி. இது எதை காமிக்குதுன்னா, நீங்கள் அவர்கிட்ட வரணும்னு உங்களுக்கு இருக்கிற ஆசையை விட அவர்கிட்ட நீங்கள் வரணும்னு அவருக்கு இருக்கிற ஆசை அதிகமாக இருக்கிறது. அவர்கிட்ட போகணும்னு உங்களுக்கு இருக்கிற ஆசையை விட அவர்கிட்ட நீங்கள் வரணும்னு அவருக்கு இருக்கிற ஆசை பெருசாக இருக்குது. ஏன்னா இவன் ஓடினதை பற்றி போடல, இவன் நடந்தே வந்துட்டு இருக்கான், அவர் தான் ஓடுறாரு. தேவன் வந்து உங்களை தூக்க தீவிரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வேகமாக உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஓடி எல்லாம் சொல்லுங்க, ஓடி. ஓடி என்ன பண்றாருன்னா, அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். முதல்ல ஹக் பண்றாரு. யோசித்து பாருங்க, பன்னி மேய்ச்சிட்டு பன்னிகளோட பன்னியாக வாழ்ந்துட்டு வர்றான், எப்படி இருந்திருக்கும் தம்பி? முத்தம் கித்தமெல்லாம் ஒரு குளியலுக்கு அப்புறம் தான். நல்லா போய் ஒரு லைஃப் பாய் சோப் போட்டு குளிச்சுட்டு வா, அப்புறமா நான் உனக்கு அப்பா என்ன பண்ணுறேன், கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லல. அன்பு நாத்தத்தை அறியாது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அதான் நடக்குது. யோசித்து பாருங்க, அவன் என்ன கமகமன்னா வந்திருப்பான், வேற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையான அன்பு, உண்மையான அந்த பாசம் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு. நம்ம மேலே இருக்கிற அடிக்கிற சுமல் நம்மளாலே தாங்க முடியாதமா வந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. நம்மளை அவர் அணைக்கிற தேவனாக இருக்கிறார். உன்கிட்ட இருக்கிற விஷயம் உனக்கு பிடிக்கி நீனே வெறுத்துட்டு இருக்கும்போது கூட நான் உன்னை நேசிக்கிட்டே இருக்கிறேங்கிறது தான் கடவுளுடைய அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளால ஏற்றுக்க முடியல, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்களால கூட ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க? சிரிப்பாங்க, 0 தான், வேற என்ன மார்க் போட? அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பீடுமே தர முடியாது. அந்த நிலையில தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் அவர் மதிப்பீடுகளை தருகிறார், மரியாதைகளை தருகிறார். ஹல்லேலூயா. கட்டி பிடிச்சாரா சொல்லுங்க, அணைத்தார். ஆண்டவர் தான் பண்றாரு. த டிவைன் ஹக், அணைக்கிறார். ஏன் தெரியுமா? மனுஷன் உறவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே நான் தள்ளுறதே இல்லை. நிறைய பேர் இவங்க தான் தள்ளிக்கிறது. நம்மலாம் சர்ச்சுக்கு என்னத்துக்கு பிரதர் போகணும் அப்படின்னு இவங்க வீட்டில் உட்காந்துக்கிறது.
இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குடிகாரனாக இருக்கலாம், மோசமான ஆளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், தேவனிடத்தில் நீங்கள் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு வரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்? சர்ச்சுக்கு வரணும்னா நீங்கள் சரியாக இருந்தால் உள்ளே வரணுங்கிறது இல்லை, சரியில்லாத ஆள் உள்ளே சரி ஆகணும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பைபிளில் தூக்க இவனுக்கு என்ன யோகிதை இருக்கிறது? என்ன யோகிதை வேணும்? ஒரு யோகிதையும் தேவை கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை தான் எனக்கு யோகிதையை தரும், அந்த வசனம் தான் என்னை பரிசுத்தமாக்கும், அந்த வார்த்தை தான் என்னை கழுவும், அவர் தான் என்னை தூய்மையாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம காஸ்பலை புரிஞ்சுக்கவும் இல்லை, அதை கரெக்டாக சொல்லவும் இல்லை, எப்படி இல்லாமல் சொல்லிட்டோம். நம்ம உத்தமர்கள் வாழும் இடங்கிற மாதிரி காமிச்சோம். அதனால தான் வெள்ளையாக இருக்கும், ஒருத்தனும் வர மாட்டேங்கான். எனக்கு இந்த வெள்ளையாக இருக்கிறது, நான் எங்கள் சிறுவண்டத்தும் ஆழ்வாத்தினர் எனக்கு ஊர், அங்கேருந்து வரும்போது இந்த சிறுவண்டம் உள்ள வழியாக போய் பஸ் வெளியில் வரும் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் அந்த சர்ச்சு ஃபுல்லாகவே. நான் இந்த டிவிலெலாம் மூவிலெலாம் பார்க்குறோம், சினிமாலாம் பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை போட யாரும் தான் கொடுத்துவாங்க, கணவர் இறந்து போயிட்டாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி தான் என்ன பண்ணுவாங்க. எனக்கு சின்ன வயசில் என்னென்னா, இந்த சர்ச்சில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் இது அவங்களுக்காகவே வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். உண்மையில்லைங்க, உண்மையை நான் அப்படி தான் நினச்சேன். நான் இது அந்த மாதிரி ஒரு சர்ச்சு போல் இது. ஏன்னா காமிச்சார், பாரதி ராஜா படத்தில் காமிச்சாங்களே, கடைசியாக என்ன பண்ணாங்க, வெள்ளைப்போடைய படார்னு கொடுத்துருவாங்க. ஓ, இந்த மாதிரி இடம் போல் அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க, கரெக்டாக சொல்ல, கரெக்டாக காஸ்பலை எக்ஸ்பிரஸ் பண்ணல, என்னெல்லாமோ போட்டு சொல்லி வச்சுருக்கோம், என்னெல்லாமோ காரியங்களை பேசி வச்சுருக்குறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பா இந்த பையனுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாவது பழசை எடுத்து உடுத்துங்கன்னு சொல்லலை, உயர்ந்த த பெஸ்ட், எது பெஸ்ட்டோ அதை அந்த அப்பா அந்த பையனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் மதம் என்ன பண்ணுது தெரியுமா, இவன்ட்டு இருக்கிற பெஸ்ட்டெல்லாம் அது உறிஞ்சிட்டு போயிடும். கலட்டு 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 கலட்டு, இதுதான் மதம். கலட்டு, காணிக்கப்பட்டியில் போட்டு விடு. இது எங்கே போய், அது ஒரு குப்பை அப்படிம்பாங்க, அப்புறம் காணிக்கப்பட்டியில் போடுங்க. அதெல்லாம் டஸ்ட்பின் பாக்ஸா? உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா என்ன சொல்லணும், அந்த குப்பையை குப்பை தொட்டில் போடுன்னு சொல்லணும். அப்போ நான் பாராட்டுறேன், சூப்பருங்க, நீங்கள் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லுவேன். அந்த குப்பைகள், அந்த தூசிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பாவில் பறக்காமல் கரெக்டாக போட்டுருங்க அப்படிங்காங்க. குப்பை கிடையாது, மதம் கலட்டுது. ஆனால் தேவன் மாட்டி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவனை கட்டி அணைத்தார், முத்தமிட்டார். ஹல்லேலூயா. மனுஷனை கடவுள் உண்டாக்குனதே அவருடைய கிஸ்ல தான், தெரியுமா உங்களுக்கு? தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு ஊதினார்னா என்னமோ பலூன் வச்சு பூன்னு ஊதிருந்தார் அவரு. He kissed them. The literal Hebrew language says God kissed them. God kissed them, Adam. அவர் ஊதினார்ல, அவர் முத்தமிட்டார். மனுஷன் அவர் உண்டாக்கி முதல்ல பண்ணது he kissed them, அவனை முத்தமிட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் முத்தத்திலிருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவனுக்கு அதே பண்ணுறாரு. இதில் முத்தமிட்டான்னு இலக்கியத்துக்காக, அதாவது எழுத்து நடைக்காக இதில் யூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே கிரீக் வேர்டில் ஒரு முத்தம் கொடுத்தாருனே போடல, மோகம் மூஞ்சி முதுகுன்னு தொடர்ந்து அந்த அப்பா முத்தமிட்டு கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, காணாமல் அவங்க கிடச்சா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஸ்டைலாக ஒரு ஹக் பண்ணி அப்படியே கொடுப்பீங்களா? அப்படியே கொடுப்பீங்க? ஓடி போய் கட்டி பிடிச்சி முகமெல்லாம் முத்தம் கொடுப்பீங்க. அதே தான் அந்த அப்பா பண்ணார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, முத்தமிட்டான். அப்புறம் என்ன போட்டிருக்குது? இப்போ கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். 21, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் இவன் டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு ஜபத்தை எழுதி கொண்டு வந்திருக்கான் வரும்போதே, மனப்படமாக பண்ணிட்டு வந்திருக்கான். ரிப்பீட் 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 பண்ணி கரெக்டாக வந்தானே ஒப்பிச்சிடணும். ஏன்னா இவன் ஒப்பிக்கிறத வச்சு தான் இவர் ஏற்றுக்க போகிறான்னு நினைக்கிறான். இந்த ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் இவ்வளோ வேலையும் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் அவன் கரெக்டாக படிக்கணும். பாவத்தை எல்லாம் ஒன்றை விடாமல் நீ அறிக்கை செய்து அப்பொழுது தான் நீ அவர்கிட்ட வர முடியும்னா, என்னைக்கு ஒன்று விடாமல் அறிக்கை விட 1 or 2 ஒருத்தர் சொன்னார், நான் குத்தாலத்தில் ரூம் போட்டு 3 நாள் அறிக்கை பண்ண பிரதர். அறிக்கை பண்ணி முடிச்சிங்களா? இல்லை, இறங்கி குளியலை போடாமல் வந்தேன் 3வது நாத்து, அப்போ தான் 2-3 நேரம் வந்துச்சு அப்படின்னாரு. எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்ய முடியுமா? இங்கே இது அது இல்லை. அப்பா இவ்வளோ ஆக்ட் பண்ணது இவனுடைய கன்ஃபெஷனுக்கு பிறகு கிடையாது.
இவனுடைய அறிக்கையை மையமாக வச்சு அவனை அவர் ஏற்றுக்கல, அவர் அன்பு மையமாக கொண்டு ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாரி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் வாழ்க்கை பூரா ஜாரி ஜாரி ஜாரி. நேற்றுக்கு 100 ரூபா உங்கள் அப்பா பாக்கெட்டில் தெரியாமல் எடுத்தீங்க, உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க, அப்பா சாரி 100 ரூபா எடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் கழிச்சும், அப்பா அன்னைக்கு ஞாபகம் இருக்கா 100 ரூபா எடுத்தேன் சாரி அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதாப்பா ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு 100 ரூபாய் நான் எடுத்தேன், இன்னும் என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இதே வேலையை தான் கிறிஸ்தவம் பண்ணுங்க. வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே கன்ஃபெஷன் கன்ஃபெஷன் கன்ஃபெஷன். ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவர் தான் விடுங்க. ஒரு வாட்டி சாரி சொல்லுங்கன்னா சொல்லிக்கோங்க. அவருக்கு நீங்கள் சொன்னால் தான் உங்களை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சொல்லலாம் சொல்லிக்கோங்க. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறத வச்சு அவர் உங்களை ஏற்றுக்கிறது கிடையாது. அவருடைய அன்பினால் உங்களை ஏற்றுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் படிங்க பாருங்க 21. இவன் ஜெபத்தை எடுத்து விடுறான் அப்பா கிட்ட. குமாரன் தகப்பன் நோக்கி, தகப்பனே பரத்துக்கு உமக்கு விரோதமாகவும் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஜெபத்தை அப்பா கேட்கவே இல்லை, அதுக்கு மரியாதை கொடுக்கவே இல்லை. இந்த முழு ஸ்டோரியில் பாருங்க, இவன் இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணானே, இதை இங்கே கேட்டாரா? ஆஹா என்ன உன் ஜெபம் என்னை மெய் சிலுக்க வலித்தது இதை சொன்னார். ஒன்றும் சொல்லல. இவன் இவ்வளோ நேரம் இந்த எழுதிட்டு வந்து டைலாக்கெல்லாம் வீணா போச்ச, எவ்வளவு மனப்பாடம் பண்ணி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வழி தப்பி போன மாண்டவரேன்ட்டு இவ்வளவு எழுதி மனப்பாடம் பண்ணி இவ்வளோ சொல்ல வந்தேன். ஆனால் கேட்கவே இல்லை மனுஷன். அதை அவர் லிசன் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையையும் போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க உயர்ந்த. அப்பா கிட்ட வரும்போது மறுபடியும் உங்க வாழ்க்கையில பெஸ்ட் ஆரம்பிக்கும். பெஸ்ட் லைஃப் இஸ் பிகின்ஸ் இன் தி ஃபாதர்ஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. இந்த பூமியில் அற்பமானவைகள் கூட இவனுக்கு கிடைக்கல ஒரு நாள். ஆனா அப்பா கிட்ட வந்த போது எது உயர்ந்ததோ அது சுலபமாக கிடைத்தது. That is the things. ரொம்ப சாதாரணமானதுக்காக நீங்க போராடிப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பரம தகப்பனோடு உங்களுக்கு உறவு ஏற்படும் பொழுது அசாதாரணமான காரியங்கள் கூட சாதாரணமான வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பண்ணி தவிட்டுக்கு அவ்வளோ போராடினா, ஆனால் இப்போ பெரிய காரியம் வாழ்க்கையில் நடக்குது. உயர்ந்த வஸ்திரம். எல்லாம் சொல்லுங்க உயர்ந்த வஸ்திரம். கடவுள் வெறும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லைங்க. எது சிறந்த ட்ரெஸ்ஸோ அதை நீங்கள் உடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க அதெல்லாம் ஆடம்பரம். என்ன ஆடம்பரம்? ராஜானா ஆடம்பரமாக தான் இருப்பாங்க. ஆடம்பரத்துக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன் சைக்கிளில் போயிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து ஸ்கூட்டரில் போன பார்த்தா என்ன சொல்லுவான்? பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஸ்கூட்டர்லாம் தேவையாப்படுது, சைக்கிள் போதாதான் ஆடம்பரம் அப்படிமா. ஸ்கூட்டரில் போகிறவன் என்ன பண்ணுவான்? காரில் போகிறவனை பார்த்து என்ன சொல்லுவான்? ஆடம்பரம் அப்படிமா. காரில் போகிறவன் வேற ஏதாவது இன்னும் நல்ல காரு எல்லாம் தேவையா? கார் அதாவது குடும்பத்தோடு போகிறது இது போதாதோ, அது எனக்கு சிறந்த கார். இதெல்லாம் இந்த தரித்திர புத்தி இருக்கிறவனா இதான் யோசிச்சுட்டு இருப்பான். எப்போ பார்த்தாலும் பெட்ரோலை கணக்கு பண்ணிக்கிட்டு எதை இது பண்ணிக்கிட்டு நீ கார் வாங்காமல் இருந்திருக்கலாம், நடந்தே போயிருந்துருக்கலாம். ஏன்னா சிலர் பண்ணுற இதெல்லாம் பார்த்தா நீ வாங்கியே வேண்டாயா, உன்னை யார் வாங்கணும்னு கேட்டாங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் விடுங்க, எல்லாத்தையும் எனக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒருத்தர் தரார். ஹல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம். எல்லாம் சொல்லுங்க உயர்ந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு மனம் பொருந்தி நீ செவி கொடுப்பன்னா தேசத்தில் சிறந்ததை, தேசத்தின் நன்மையானவர்களை நீ புசிப்பாய். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி போட்டிருக்காங்கன்னா, யூ வில் ஈட் the best of the land. இந்த முழு தேசத்திலையும் எது சிறந்ததோ அது உன் வீட்டு வாசல்ல நிற்கும், அது உன்னுடையதான் நிற்கும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆடிலாம் நம்மகிட்ட இல்லை, ஆடி மாதம்தான் வந்திருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு எல்லா பெஸ்ட்டும் உனக்காண்டி இருக்கு, நீ கொஞ்சம் இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சேன்னா சிறந்ததெல்லாம் உன்கிட்ட வரும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பெஸ்ட்டும் உங்களுடையது. எல்லாம் சொல்லுங்க உயர்ந்த வஸ்திரம். நீ நல்லா உடுத்துங்க. கடவுளுடைய கட்டை வரும்போது நல்லா உடுத்திடுவாங்க. நமக்கு என்ன பண்ணணும்? நல்லா உடுத்தக்கூடாது. யாராவது கண்ணு வச்சுட்டா, யாராவது அது வச்சுட்டா, இது வச்சுட்டா, என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. வைக்கட்டும், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்கள் மேலே கண்ணு வச்சுட்டே இருக்கிறவன் இவனை நல்லா வச்சிருக்காரு, அப்போ கத்தர் மேலேயும் கண்ணு வைப்பேன்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மேலே கண்ணு வைக்க ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. நம்மளும் இவன் கூட சர்ச்சைக்கு போகலாமோ அப்படின்னு யோசிக்கும். அந்த மாதிரி இருக்கணும்.
ஆனால் நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்க அந்த மாதிரி இல்லை பாருங்க. வந்து ஒரு மாதிரி வாடி வதங்கி நாங்கள்லாம் சிறுபான்மையினர், தமிழக அரசே ஏதாவது சலுகை தருவாயா, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க கிறிஸ்தவங்களாம். அவங்களுக்கு தெரியல. மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், இந்த முழு உலகமும் எனக்கு எதிர்த்து நின்னாலும் நான் தான் பெரும்பான்மை, ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் யார் சைடோ அவங்க தான் பெரும்பான்மை. இந்த அறிவு கிறிஸ்தவங்களுக்கு வரணும்னா சிறுபான்மை இல்லைங்க. we are not a minority, we are the majority because God is our side. Hallelujah. இந்த மாதிரி துணி வரணும். நீ எனக்கு தர்றது, என் தேவன் எனக்கு தர்றது ரொம்ப பெருசாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு நான் டொனேஷன் தர்றேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வளரணும். உங்களுக்குலாம் இல்லை இந்த மாதிரி லட்சியம் இருக்குதா, ஆசை இருக்குதா இல்லையா? வாங்கல சம்பளத்துக்கு வேட்டு வச்சுருக்கீங்க போல. எத்தனை நாள் சம்பளம் வாங்க போகிறீங்க? சீக்கிரமாக சம்பளம் கொடுக்குற ஆளாக மாறுங்க. இங்கே மாறி இருக்கிறாங்க, இது கேட்டு ஆயிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு நம்ம சர்ச்சுக்கு, வேலையே இல்லை பாஸ்டர் சொல்லும் போதே அழுது. அதாவது படிச்சிருக்கு, டிகிரிலாம் படிச்சிருக்கு, ஆனால் வேலையே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு 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 இந்த சிடிஸ் எல்லாம் இங்கே மட்டும் இல்லை, சண்டேஸ் மட்டும் இல்லை, வீட்டில் போய் மொபைல் ஃபோனெல்லாம் ஏற்றி இந்த சிடிஸ் எல்லாம் வாங்கி கேட்டு 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 3 மாதத்தில் சொந்தமாக ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட 2 பேர் வேலை பார்க்குற மாதிரி அது வாழ்க்கை மாறி இருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் பெருசு பெருசாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். வேலை கிடைக்குமான்னு சொன்னவங்க வேலை கொடுத்துட்ருக்குறாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் அப்படி செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கணும், கர்த்தர் இந்த மாதிரி எனக்கு செய்வார், அவர் தான் என் கர்த்தர், அவர் தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போதுதான் வாழ்க்கை அப்படிப்பட்ட விதத்தில் மாற ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு என்ன போடுங்க, கையில் என்ன போடுங்க. அவர் பார்க்குறாரு, அப்பா என்னடா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே தெரியலையே, கையில் ஒன்றுமே இல்லையே, இந்தா அப்படின்ட்டு போட சொல்கிறார். மோதிரத்தை போடு, கழுத்து வெறுமையாக இருக்கக்கூடாது, நல்ல ஒரு செயினாக போடு. அப்பா வந்து மதம் வந்து கலட்டுது, அப்பா மாட்டி விடுறாரு. ஹல்லேலூயா. ரிலிஜன் வந்து உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம், அதெல்லாம் வந்து சீ வந்து உதறி விடுவாயாக, இதெல்லாம் மதம் பண்ணுற வேலை. அவர் வந்து மாட்டி விடுறாரு. ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, அதெல்லாம் உனக்காண்டி தான் நான் வச்சுருக்கிறேன். எந்த யானையாவது ஒரு தங்கத்தில் பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கா? எந்த யானைக்காவது அந்த மாதிரி ஒரு ஆசை வந்ததுண்டா? நம்ம தும்பிக்கையில் ஒரு தங்க பிரேஸ்லெட் போடணும் வந்ததே கிடையாது. யாருக்கும் அந்த ஆசை கிடையாது. தங்கத்தை யூஸ் பண்ணுங்கிற ஆசை மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அது மனுஷனுக்காக கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யூஸ் இட், என்ஜாய் இட். தட்ஸ் a will of God. இப்போ பாருங்க, முடியல கதை. இவனுக்கு உடுத்தி பாதரட்சைகளை போடுங்கள். இப்போ 23, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கொளுத்த கன்று. நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். டாடி சொல்றாரு, இனிமே நம்ம ஒன்றா இருப்போம். கொளுத்த கன்று அடிச்சு, யாருப்பா பிரியாணி நல்லா போடுவா, மேலப்பாளையத்தில் யாரும் நல்லா போடுவாங்களா, பிடிங்க பொடிச்சு சூப்பராக சமைக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய சமையல் நடக்குது அப்பா வீட்டில். கொளுத்த கன்றை என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. அடித்து பெரிய விருந்து நடக்குது. விருந்து சாப்பாடு. இப்போ இவ்வளோ தூரம் போனது அப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் கதை முடியலைங்க, கதை இன்னும் உள்ளே போயிட்டே இருக்குது. பாருங்கள், அதை சொல்லி முடிக்கிறோம் பாருங்கள். சந்தோஷமாக இருப்போம், என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். இந்த உறவு பிரிவதை மரணங்கிறாரு, உறவு சேர்ந்ததை ஜீவன் என்று அவர் சொல்லுகிறார். தேவனற்ற நிலை மரித்த நிலை, தேவனோடு இருக்கும் நிலை வாழுகிற நிலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ கடவுள் இல்லாமல் இருப்பீங்கன்னா அது சாவுக்கு சமானம், தேவனோடு இருப்பீங்கன்னா அதுதான் வாழ்வாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மரிச்சான், இப்போ உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு. காணாமல் போனால் திரும்பவும் அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட துவங்கினார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இதில் என்ன நடந்துட்டுச்சுன்னா, வெறும் இவங்க இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, அங்கே என்ன நடக்குதுன்னா பயங்கரமான கீத வாத்தியம், மியூசிக்ஸு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக பார்ட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. பெரிய செலிப்ரேஷனை அப்பா அங்கே கொண்டாடுறத இந்த கதை முடிவில் நாம் படிக்கிறோம். நல்லா கவனிங்க. இன்னொரு பையன் இருந்தான் அந்த அப்பாவுக்கு. அவன் வரான், வீட்டுக்கு வரான், வயலில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். வந்து காட்டா உங்கள் என்ன பண்ணிட்டாரு, சின்ன எஜமான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரோ.
வந்துட்டானா, நான் இனிமே இவன் போயிட்டான்லாம் நினச்சேன், அவங்குள்ளலாம் எனக்கு கிடச்சிருன்னு நினச்சேன், வந்துட்டானா அப்படின்னு இப்போ விருந்து நினச்சி பெரிய கொண்டாட்டம்லாம் நடக்குது. இவன் உள்ளே போகவே மாட்டேங்கான், உருன்னு நின்றுட்டே இருக்கு. நான் வெளியில் அப்பா வந்து அவன்கிட்ட பேசுகிறார், எப்பா தம்பி வந்துட்டான் சந்தோஷப்படு அப்படிலாம் சொல்கிறார் அப்பா. ஆனால் அவனுக்கு வந்து மனசே இல்லை பாருங்க, மனசே இல்லை. 28 பாருங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் பாருங்க, அவனுக்கு மனசே இல்லை. ஐயோ காணாமல் போன நம்ம தம்பி வந்தானே, இவனை வந்து இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவோன்னு அவன் நினைக்கவே இல்லை பாருங்க. எப்போவுமே பாருங்க இந்த தவறான வாழ்க்கை வாழ்ந்து தேவனண்டை திரும்பி நன்மை பெறுகிறவர்களை பார்க்கும் பொழுது இந்த மதத்தில் இருக்கிற ஆட்களுக்கு பிடிக்காது. நான் ஒரே உபவாசத்திலே இருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்கல, இவன் இப்போ தான் வந்தால் படார்னு பெரிய ஆள் ஆகிட்டான் எப்படி? ஏன்னா நீ ஆண்டவரை நம்மளும் உபவாசத்தை நம்பிட்டு இருக்க. போடு உபவாசத்தை, தூக்கி போடு 4 இட்லியை தூக்கி போட்டோடனே அவர் கடகடன்னு ஓடி வந்துடுவார். நீங்கள் நினப்பு. அவர் சொல்கிறாரு, இட்லியெல்லாம் தூக்கி போடாதப்பா, நல்லா சாப்பிட்டுட்டு டேடின்னு என்கிட்ட பேசு, நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆளுகளுக்கு பூரா என்னென்னா எல்லாமே இந்த உபவாசம் தான் எங்கே பார்த்தாலும். ஏன்னா உபவாசத்தை போட்டு அவரை நான் என்ன பண்ண போகிறேன், இருக்குமையோன்னு கூப்பிட்டு, ஏன்னா அவன் அவர் கல்லான மனசு பார்த்தீங்களா, நீங்கள் தான் இறக்கத்தையே அவர் கற்றுக் கொடுக்குறீங்க. இறங்குமையான்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுவார், அப்படியே இவங்க சொல்ல அவருக்கு இறக்கம் வரும்னு நினைக்கிறாங்க. அப்படியே இறங்கின உடனே இவர் ஏதோ செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் தூக்கி தூர போடுங்க. மதம் தந்திருக்கிற தவறான புத்தி கழிவுகள் இது தூக்கி தூர போட்டுட்டு, எங்கள் அப்பா கிட்ட நான் சந்தோஷமாக நான் போவேன், அவர் கூட உறவு நான் கொள்ள போவேன், அவர் எல்லா நன்மையும் எனக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. இந்த உறவை விட்டு ஆதாம் பிரிஞ்சு போய் குடும்பம் பாதிக்கப்பட்டது, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது, எல்லாம் பாதிக்கப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக இந்த முழு உலகத்தையும் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள, நண்பராக்கி கொள்ள, உறவுக்குள்ளவர் ஆக்கி கொள்ள தான் தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் இயேசுவே எனக்கு நீர் வேணும், நீர் தான் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவன் வந்தான்னா மறுபடியும் பிதாவாகிய தேவனோடு நட்பு அவனுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, இந்த பையன் அப்பா விட்டு போன உடனே குறைவுபட ஆரம்பிச்சான். அப்பா கிட்ட வர ஆரம்பிச்ச பிறகு அந்த பிரசன்ஸ்ல வந்த மூமெண்ட்ல இருந்து வந்து விழுந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நன்மையும். அல்லேலூயா. போயிட்டே இருந்தது, இப்போ வந்துகிட்டே இருக்குது. நான் சொல்றேன், போனதெல்லாம் போட்டோம், இனி எல்லா நன்மையும் வரும் நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது. எல்லா சிறந்தவைகளையும் நீங்கள் அனுபவிக்கிற நாட்களாக இருக்கிறது. அது உங்களை நோக்கி வருகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உறவு உயர்ந்ததை கொண்டு வரும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். Come in the union. Come in the union. Father God says, come in the union. என்னை விட்டு நீ பிரிஞ்சு வாழ வேண்டியதில்லை, என்னோடு நீங்கள் வரலாம். சிலர் இயேசு ஆண்டவரெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம், ஆனால் இந்த உறவை நம்ம என்ஜாய் பண்ணவே இல்லை. கடவுளை மளிகைக்காரக்கார மாதிரி வச்சு பட்டியல் லிஸ்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் விடுங்க. டெய்லி அவருடைய பிரசன்னத்தில் வாங்க. இன்னைக்கு ஒரு குறிப்புகளுமே இல்லையே அப்படின்னு போயிடுறது. குறிப்புக்கு அப்போலாம் நீ குறிப்புக்கு தான் வச்சுருக்கே அவரை, அதெல்லாம் தூக்கி போடுங்க. நான் அவரோட நட்பு கொள்ள போகிறேன், அவரோட உறவு கொள்ள போகிறேன், அவரோடு ஒரு நல்ல சிநேகிதரை போல நான் வாழ போகிறேன். அப்படி வரணும். இந்த கடவுளோடு வர்றது வந்து ஆன்மீக வாழ்க்கைங்கிறாங்க. அதான் வாழ்க்கை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் கிடையாது, தப்பு. அதான் நேச்சுரல், அதான் இயல்பு. கடவுளற்று வாழ்கிறது தான் தவறான ஒரு வாழ்க்கை. தேவனோடு வாழ்கிறது சிறந்த ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. ஆமென். இதுவரை உங்கள் உள்ளங்கள் இப்பேற்பட்ட நல்ல தேவனுக்கும் அவருடைய நட்புக்கும் உங்கள் உள்ளங்கள் திறக்கப்படாது இருந்தால் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை திறங்க. இட்ஸ் நாட் ஜாயினிங் த ரிலீஜன். இது ஒரு மதத்தில் சேர்றது கிடையாது. இது பரமபிதாவோடு நட்புக்கு உங்கள் உள்ளத்தை தயார்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்குது. உங்கள் கண்களை மூடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. டாடி, நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட வந்திருப்பீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், டாடி நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணவே இல்லை, நான் இனிமேல் வேல்யூ பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன், இதை ரொம்ப முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஏதோ உங்ககிட்ட இருந்து எதையாவது கிடைக்குமாங்கிறதுலே வந்தேன், ஆனால் உங்களை நான் பெற்றுக்கொள்கிறது தான் ரொம்ப பெருசு. உங்களை நான் பெற்றுக்கிட்டேன்னா எல்லாமே எனக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட பேசுங்க. ஜஸ்ட் டாக் டு யுவர் டாடி ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். ஹல்லேலூயா. யார் வேணாலும் வரலாம், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வரலாம், எங்கே இருந்தாலும் வரலாம், எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வரலாம்.
எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களும் வரலாம், எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் வரலாம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். வெறும் அற்புதத்தை நீங்க பெற போறதில்ல, அற்புதரையே நீங்கள் பெறப்போகிறீர்கள். வெறுமனையாக அவரிடத்திலிருந்து ஒன்றை பெறுகிறதில்லை, அவரையே நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஜஸ்ட் ரிசீவ் ஜீசஸ், ஜஸ்ட் ரிசீவ் ஜீசஸ், ஜஸ்ட் ரிசீவ் ஜீசஸ். உங்க உள்ளங்களை அவருக்கு கொடுத்து பாருங்கள், வாழ்வை அவருக்கு கொடுத்து பாருங்கள். தகப்பனே, உள்ளத்தை நான் உங்ககிட்ட திறக்கிற ராஜா, உங்ககிட்ட நான் வாரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அன்பு கிட்ட நான் வாரேன்னு சொல்லி பாருங்க. இன்னிலிருந்து நன்மைகள் உங்க வாழ்க்கையில வந்து விழுகிற நேரமா இருக்கும். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். இனிமே நான் என் தேவனை தேட போகிறேன். இனி இப்படிப்பட்ட ஆலயங்களுக்குள்ள நான் செல்ல போகிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்க போகிறேன். நான் அவரை என் வாழ்க்கையில பெரிதாக எண்ண போகிறேன். நான் எழுந்து அவரிடத்துல போறேன். இட்ஸ் a good decisions. ஹல்லேலூயா. டேக் a good decisions. ஒரு தவறான முடிவுகள் வாழ்க்கையை தவறாக்கினது என்றால் மீண்டும் நீங்கள் செய்யும் சரியான முடிவுகள் வாழ்க்கையை சரியாக்கும். இது சரியாக்கப்படுகிற நேரம், இது எல்லாம் சரியாகுகிற நேரம். கர்த்தாவே, நான் உம்முடைய உறவை பெரிதாக நான் என்ன விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அவரோடு நட்பிலே வளர்வதற்கு உங்கள் உள்ளங்களை விட்டு கொடுங்கள். மதம் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களிடத்திலிருந்து ஒன்றை எடுக்கிறவர் அல்ல, உங்களுக்கு ஒன்றை அவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். Glory to be the living God. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் உள்ளங்களையும் மனதையும் உம்முடைய அன்புக்கு திறக்கிற உம்முடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுடைய அன்பு அவருடைய உள்ளங்களை நிரப்புவதாக, பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புவாராக, தேவ ஆவியானுடைய அரவணைப்பை அவர்கள் அனுபவிப்பார்களாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நாட்டங்கள் மாறி போகட்டும், கேடுகள் மாறி போகட்டும், இழப்புகள் மாறி போகட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது உம்முடைய நன்மைகளாலே அவர்களை நிரப்புங்க ராஜா. உயர்ந்த காரியங்களினாலே வாழ்க்கையை நிரப்புங்க ராஜா. தெய்வீக சுகம் சரீரங்களில் வெளிப்படுவதாக, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வியாதிகள் விலகுவதாக, எல்லா பொருளாதார பற்றாக்குறைகள் விலகுவதாக, கடன் வட்டி வட்டி என்கிற வாழ்க்கை மாறுவதாக, இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக நான் பேசுகிறேன். தேவனுடைய நிறைவு இந்த பிள்ளைகளுக்கு பங்காக இருக்கிறது. வேலைக்காரனை கூட திருப்தியா வைக்கிற அப்பா, இன்னைக்கு சொந்த பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன். என்னை எப்படி பட்னியா வைப்பார்? வைக்க மாட்டார், நிறைவாய் வைப்பார் என்கிற நம்பிக்கையை உள்ளத்தில் போடுகிறதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் உள்ளங்கள் நம்பிக்கையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்புவதாக நான் ஜெபிக்கிறேன் தாப்பனே, ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. காயங்களை எல்லாம் மாற்றுங்க, எல்லா குற்ற உணர்வுகளை நீக்குங்க. பரமபிதா இருக்கிறார் என்கிற அன்பின் உணர்வினாலே வாழ்க்கையை நிரப்புங்க ராஜா. புதுசாக்குங்க, மேன்மைப்படுத்துங்க. அற்புதங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் ராஜா. தூக்குங்க, இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை தூக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்பேற்பட்ட படுகொலியில் இருந்தாலும் உங்க கரம் சொல்லியிருக்குது, பாதாளத்திலே நீ படுக்க போட்டாலும் என் கரம் உன்னை பிடிக்கும் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு அகல பாதாளத்துக்குள்ள வாழ்க்கை போயிருந்தா கூட கையை பிடிச்சு தூக்குங்க ராஜா, தூக்குங்க, தூக்குங்க. சேற்றிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துங்க ராஜா. இப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. நீர் தூக்குகிற தேவன், வாழ வைக்கிற தேவன். உம்மை பெற்றுக்கொள்ளட்டும். உம்மை குறித்த வெளிப்பாடுகள் உள்ளங்களுக்குள்ள வரட்டும் ராஜா. அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அற்பமான காரியங்களுக்காக போராடியும் அற்பமான காரியம் உங்க வாழ்க்கையில கிடைக்காம இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், சிறந்த காரியங்கள் மிக சுலபமாக எளிமையாக எந்த போராட்டமின்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா பூமியும் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா கூட ஒண்ணுமே இல்ல, அப்பாவுடையதெல்லாம் உங்களுடையது, அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். எண்ணி பாருங்க, உங்க களஞ்சியம் நிரம்பும், உங்க வாழ்க்கையெல்லாம் நிரம்பி இருக்கு. நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க, குறைவுல வாழ மாட்டீங்க. மீண்டும் ஏதேன், மறுபடியும் ஏதேனை தொலைச்சிட்டான். இயேசு வந்ததே ஏதேனை திருப்பி கொடுக்கறதுக்காக தான். மீண்டும் பொன் விளைகிற பூமியை நீங்கள் பார்ப்பீர்கள், மீண்டும் பூத்து குலுங்குறதை பார்ப்பீர்கள், மீண்டும் வளமான எதிர்காலங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார். உங்கள் வறட்சிகள் எல்லாம் நீங்கும், உங்கள் பாதைகள் எல்லாம் செழுமை உறும். இதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்